In this sunny Saturdayல நம்ம ஒரு பிரைட்டான ஃபயர் இன்சூரன்ஸ் பார்க்க போறோம். ஸோ டுகெதர் we can work on this. அண்ட் எல்லாத்துக்கும் பிஃபோர் மெயின் சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லணும்னு பார்க்குறேன். வாட் இஸ் ஃபயர், வாட் இஸ் இது, அந்த மாதிரி. ஃபயர் அப்படின்னா தேர் ஷுட் பி ரியல் இக்னிஷன் இருக்கணும். அந்த நெருப்புங்கிறது கண்ணில் தெரியணும். ஸோ தட் இஸ் ஃபயர். அண்ட் அந்த மியர் ஸ்க்ராச்சிங், அந்த புகைச்சல்ன்றவாங்கல்ல, அது வந்து ஃபயர் கிடையாது. ஸோ அந்த அது தட் இஸ் த ரியல் பெரில் வி ஹாவ் டு சே. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் ரிஸ்க் அப்படின்னா, எந்த ரிஸ்க் ஒரு ஃபினான்ஷியல் லாஸ், டேமேஜ் ஆகி எல்லா டிஸ்ட்ரக்ஷன் போய் ஒரு ஃபினான்ஷியல் லாஸ்ல வருதோ அதுதான் ரிஸ்க். ஸோ த ரிஸ்க் இஸ் அன் எக்ஸ்போஷர் டு த பாசிபிலிட்டி ஆஃப் த ஃபினான்ஷியல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹசார்ட். ஹசார்டுங்கிறது எந்த கண்டிஷன் அந்த ரிஸ்க்ல கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் இருக்கு, அதுல ஃபுல்லா வுடன் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குன்னா ஒரு பெரிய லாஸ், அந்த ஃபயரை வந்து அக்ரவேட் பண்ணதுக்கான எல்லா சான்சஸும் வந்து வுட்டு கொடுத்துரும். ஸோ வுடன் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அன் ஹசார்ட். இப்போ ஒரு கடை இருக்கு, கடையில இந்த பட்டாசு எல்லாம் வைப்பாங்க. ஸோ தட் இஸ் அன் ஹசார்ட். ஸோ த கண்டிஷன் விச் வில் இன்க்ரீஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த லாஸ், தட் இஸ் த ஹசார்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இல்னஸ், ஐ மீன் ஒரு மோட்டர் வண்டினே எடுத்துப்போமே, அதில் ஆக்சிடென்ட் எப்படி வருது? ரேஷ் டிரைவிங், கரெக்டான நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதில் ஆக்சிடென்ட் இஸ் அ பெரில் அண்ட் ஹசார்ட் இஸ் அ ரேஷ் டிரைவிங், அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் திங் விச் ஐ வாண்டட் டு சே. ஸோ ஒன்ஸ் நம்ம ரிஸ்க் என்ன நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வி ஹவ் டு சி வாட் ஆர் த பெரில்ஸ் அது வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு. இப்போ பக்கத்துலேயே ஏதோ டேம்ஸ் இருக்கு, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக லோ லையிங் ஏரியாவாக இருந்ததுன்னா ஃப்ளட்டு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த ரிஸ்க் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ரிஸ்க் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, அது என்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இல்லை ஸ்டோரேஜ் யூனிட்டா, அந்த ஆக்குபன்சியை பேஸ் பண்ணி நாம கிளாஸிஃபை பண்ணுவோம். இன்னொன்று எர்த்குவேக். எர்த்குவேக்குன்னு வரும்போது அந்த கிளாஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அது எந்த சீசமிக் ஜோனில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வர டெக் பிளேட்ஸ் எங்கே நிறைய இருக்குது அந்த இடத்துல தான் அதை சீசமிக் ஜோன் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரித்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸும் போட்டிருப்பாங்க. அதுதான் எர்த்குவேக் ஜோன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோன் 3ல வரும். மற்ற இடம்லாம் ஜோன் 4ன்னு வரும். ஸோ லைக் தட் நாம் இப்போ கிளாஸிஃபை பண்ணுவோம். இன்னொன்று ரேட்டிங் அடுத்தது ரேட்டிங்னு வரும். ரேட்டிங்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கு, அதை பார்த்து அப்படியே ரேட் போடுறது மட்டும் ரேட்டிங், டிஸ்கவுண்ட் போடுறது அந்த மாதிரி மட்டுமே ரேட்டிங் கிடையாது. அந்த என்டையர் ஃபேக்டரியா இருக்கட்டும், ஷாப்பா இருக்கட்டும், இல்லை வீடா இருக்கட்டும், வி ஹேவ் டு கம்ப்ளீட்லி அனலைஸ் வாட் இஸ் த ரிஸ்க், அதுக்கு எந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், அதுவும் கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப், அந்த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்ல என்ன இருக்கு, அண்ட் அந்த ஃபயரோ இல்லை அந்த பெருளை தடுக்கிறதுக்கு அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இது எல்லாமே புட் டுகெதர் வர்றது தான் ரேட்டிங் அண்ட் ப்ரைஸிங். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ப்ரைஸிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தது நெகோசியேஷன் வித் டேர்ம்ஸ், என்ன டேர்ம்ஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன வாரண்டிஸ் கொடுக்கலாம், என்ன கண்டிஷன், எவ்வளோ டிடக்டபிள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அந்த ரிஸ்க் அக்செப்டன்ஸ் அப்படின்னு வரைச்சு பண்ணுவோம். இன்னொன்று இந்த கச்சா கன்ஸ்ட்ரக்ஷன், பக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். கச்சா அப்படிங்கிறது என்னன்னா, இந்த தேட்ச்டு லீவ்ஸ், அப்புறம் இந்த ஹேலிய, இந்த பேம்பூலெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே கச்சா கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வரும். ஆர்சிசி ரூஃபிங்ன்றது லைக் சிமெண்ட்டு அதெல்லாம் வச்சு செங்கல் இதெல்லாம் வச்சு கட்டி கொண்டு வர்றது ஒரு பக்காவான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது தான் ஆர்சிசி ரூஃபிங். ஓகே, நெக்ஸ்ட் ஃபயரில் வந்து மொத்தம் 8 செக்ஷன் இருக்கு. இதில் செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா டுவெல்லிங்ஸ் கவர் பண்ணுவோம். செக்ஷன் 4ல் வந்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ரிஸ்க். செக்ஷன் 5 யூட்டிலிட்டிஸ் அவுட் சைட் தி இண்டஸ்ட்ரியல் ரிஸ்க். செக்ஷன் 6 இஸ் ஸ்டோரேஜ். செக்ஷன் 7 வந்து டேங்க், கேஸ் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி ரிஸ்க். செக்ஷன் 8 வில் பி ஆட்-ஆன்ஸ். இது வந்து இன் ஜெனரல் இருக்கிற ஸ்டாண்டர்டான ஒரு செக்ஷன்ஸ் நம்மளோட ஃபயர் டாரிஃப்ல இருக்கிறது. நவ் வித் from 1st of April 2001
நம்ம ஐஆர்டிஏல வந்து 3 விதமா ப்ராடக்ட்ஸை பிரிச்சாங்க. தட் இஸ் மெயின்லி டு அகாமடேட் இந்த ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸை வைடர் கவரா லைக் காம்ப்ரஹென்சிவா எல்லா கவரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஆர்டிஏல எல்லாருக்குமே எஸ்பெஷலி மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்காக இந்த கவர்ஸை காம்ப்ரஹென்சிவா கொண்டு வந்திருக்காங்க. ஒன் இஸ் பாரத் கிருக ரக்ஷா பாலிசி, இன்னொன்னு பாரத் சூக்ஷமா உதயம் பாலிசி அண்ட் பாரத் லகு உதயம் பாலிசின்ட்டு. இப்போ பாரத் கிருக ரக்ஷாங்கிறது ஒன்லி ஃபார் டுவெல்லிங். பாரத் சூக்ஷமா உதயம்ங்கிறது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்க சம்மிஷன் ஒரு 5 crore வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சூக்ஷமா உதயம். தென் பாரத் லகு உதயம் அப்படிங்கிறது 5 to 10 crores இருக்கிறவங்களுக்கு, சாரி 5 crores 50 crores வரைக்கும் சம் இன்சூர்ட் வச்சிருக்கவங்களுக்கு பாரத் லகு உதயம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே இந்த ரீட்டெயில் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட், இந்த பாலிசி வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட், டுவெல்லிங்னா டுவெல்லிங் ஓனர், சூக்ஷமான லகுதியம் எடுக்கிறவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அந்த அவங்க எல்லாருமே எடுக்கலாம், ஓனர்ஸ் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட்ல இருக்கிறவங்க, கூட்ஸ் ஹெல்ட் இன் ட்ரஸ்ட்ல வச்சு அந்த கூட்ஸ்க்கு தே வில் பி ரெஸ்பான்சிபிள், ஸோ அவங்க எடுக்கலாம். அடுத்தது அந்த ஸ்டாக் ஜாப் ஒர்க்குக்காக ஸ்டாக் அவங்க கிட்ட வருதுன்னா அவங்களும் எடுக்கலாம். தட் இஸ் த பர்சன் யார் அந்த லாஸ்னால ஃபினான்ஷியலா சஃபர் ஆவாங்க அண்ட் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாரத் கிருக ரக்ஷா பாலிசிக்கு போவோம். பாரத் கிருக ரக்ஷா பாலிசி இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் டுவெல்லிங்ஸ், ரெசிடென்ஷியல் யூஸ்டு ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வீட்லேயே கடை வச்சிருப்பாங்க, வீட்டை ஒட்டியே ஒரு க்ராசரி ஷாப் ரன் பண்ணுவாங்க, லைக் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்க எல்லாம். அந்த மாதிரி இருந்து அவங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸே தான் அந்த கடையை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா தென் தே கேன் ஆல்சோ டேக் திஸ் கிருக ரக்ஷா பாலிசி. ஹோம் கம் ஷாப், இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, மேலே வீடு இருக்கு, கீழே ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருக்கு. அந்த எலக்ட்ரானிக் ஷாப்ல ஓனரும் இருப்பாங்க, மேபி அந்த ஓனர் வந்து பார்ட்னரா இருக்கலாம். ஆனா கூட வந்து ஒரு 2-3 எம்ப்ளாயீஸை எம்ப்ளாய் பண்ணி லேபர்ஸை எம்ப்ளாய் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷாப்பு இதுல கவர் ஆகாது. ஸோ ஷாப்பை வந்து தனியாக தான் பண்ணணும். ஸோ அது தட் இஸ் த திங் வி ஹாவ் டு டூ இட் இன் கிருக ரக்ஷா பாலிசி. இன்னொன்று, இப்போ நிறைய பேர் கிருக ரக்ஷா, சூக்ஷமா, லகு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, எது எதில் வரும் அப்படின்னு. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த பிகினர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன். கிருகரக்ஷனா என்னது, ஒரு வீட்டில் கரப்பிரவேசம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ த கிருகரக்ஷா இஸ் ஃபார் டுவெல்லிங்ஸ் அப்படின்னு. சூக்ஷமா உதயம் அப்படின்னா எஸ் ஃபார் ஸ்மால், ஸோ சூக்ஷமா எஸ், ஸோ தட் இஸ் 5 crore சம்மிஷோட இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த பாலிசி சஜஸ்ட் பண்ணலாம். லகு எல் ஃபார் லார்ஜ், ஸோ லகு உதயம்ன்றது நம்ம மோர் தென் 5 to 50 crores இருக்கவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டா இட்ஸ் பெட்டர், ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த நேரத்தில் ஒரு ஷேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு. நவ் கிருகரக்ஷால கண்டென்ட்ஸ் கவர் பண்ணுறாங்க. கண்டென்ட்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்னா பாலிசிலேயே பை நேச்சரே 10% ஆஃப் த சம்மிஷன் வரைக்கும் கவர் ஆகும் கண்டென்ட்ஸில். ஸோ ஹோம் பில்டிங்னா ஹோம் பில்டிங் வித் கண்டென்ட்ஸ் இட் இஸ் கவர்ட். இப்போ மோர் தேன் தட் 10% or 20% மேலே உங்களுக்கு கண்டென்ட்ஸோட வேல்யூ இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு டிக்ளேர் ஈச் அண்ட் எவ்ரி திங் அண்ட் தென் யூ ஹாவ் டு கவர். அதர்வைஸ் பை இன்பில்ட்டாவே பாலிசியில் அந்த கவர் உண்டு. இன்னொன்று, இதில் அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபயர் பாலிசியில் அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா இப்போ ரெசிடென்ஸ் எடுத்துக்கிட்டா கராஜ், அந்த டொமஸ்டிக் அவுட் சிட் அவுட் இருக்கும் அது, அப்புறம் பார்க்கிங் ஸ்பேஸ், காம்பவுண்ட் வால், ஃபென்சஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே வந்துடும்.
இன்னொன்று ஹோம் பில்டிங்கில் வந்து சிலது லாட்ஜிங் பர்பஸ் போர்டிங் பர்பஸ்க்கு எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த கிரிகரக்ஷால வராது. தட் வி ஹவ் டு டேக் இட் அஸ் அ கமர்ஷியல் பர்பஸ் அண்ட் நாட் இன் பிஎஸ்சி ஆர் பிஎல்யூ டிபெண்டிங் ஆன் த சப்மிஷன் நம்ம இஷ்யூ பண்ணிக்கணும். இப்போ தெர் வாஸ் அ கேஸ் டியூரிங் திஸ் லாக்டவுன். என்னன்னா லாக்டவுன்ல அவங்க சின்னதாக ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் கமிட்டேஷன் இல்லாதனால அந்த லாக்டவுன் டைம்ல அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த என்டையர் திங் ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டாந்து வீட்லயே ஷிஃப்ட் பண்ணிட்டு வீட்லயே ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸும் நம்ம ரெசிடென்ஸ்ன்னு கொண்டு வந்து வி கேன் கவர். அடுத்தது இப்போ சம் இன்ஷூர்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா கார்பெட் ஏரியாவும் இன்னைக்கு ரேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்து அதோட மல்டிப்ளை பண்ணி வி கேன் ஃபிக்ஸ் த சம் இன்ஷூர்ட். கார்பெட் ஏரியா அப்படின்னா நம்ம வந்து அந்த இந்த வால்லேருந்து வீடு இருக்குன்னா வீடுக்கு உள்ள இருக்கிற இந்த எண்ட் ஆஃப் த வால்லேருந்து அந்த எண்ட் ஆஃப் த வால் வரைக்கும் வி ஹவ் டு கால்குலேட். அதாவது யூசபிள் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். யூசபிள் இந்த சென்ஸ் லைக் புழங்குற ஏரியா, ஹாலு, கிச்சன், பெட்ரூம்ஸ் இதெல்லாம் புழங்குற ஏரியா. இன்னும் சிம்பிளாக இமேஜின் பண்ணணும்னா இப்போ வீட்டில் தரையில் கார்பெட் விரிச்சா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் விரிப்போம். ஸோ அந்த ஸ்கொயர் மீட்டர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் வாட் இஸ் த வேல்யூ, அந்த வேல்யூவை எடுத்து we have to multiply with this carpet area and we can fix that as a sum insured. இப்போ இந்த அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் நம்ம தனியாக கார்பெட் ஏரியா வித் த ரேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ தட் இஸ் த சம் இன்ஷூர்ட். அதே மாதிரி டியூரிங் த கோர்ஸில் ஏதாவது நிறைய அடிஷன்ஸ் இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பை டிஃபால்ட்டாகவே 10% ஆஃப் த கார்பெட் ஏரியா வரைக்கும் நம்ம பாலிசியில் ஆட்டோமேட்டிக்கலாக கெட்ஸ் கவர்ட். ஸோ பியாண்ட் தட் போச்சுன்னா இட் இஸ் நாட் கவர்ட் அண்ட் வி ஹாவ் டு ஆஸ்க் த அடிஷ்னல் ப்ரீமியம் அண்ட் கெட் இட் கவர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பில்டிங் வந்து 200 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கு, அந்த 50,000 ஆகும் அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கு படி பார்த்தா 1 crore வில் பி தி சம் இன்ஷூர். ஸோ ரேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 50,000 per ஸ்கொயர் மீட்டர். இதில் 200 ஸ்கொயர் மீட்டர் கார்பெட் ஏரியா அப்படின்னா ஸோ 200 into 50,000 போட்டால் 1 crore வரும். ஸோ தட் இஸ் த சம் இன்ஷூர். அண்ட் ஃபார் தட் அடிஷன் ஆல்ட்ரேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, எக்ஸ்டென்ஷன், அது வந்து இந்த 10% ஆஃப் த ஸ்கொயர் மீட்டர், அந்த 200 ஸ்கொயர் மீட்டரில் 10% போட்டால் அந்த ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் பாலிசியில் இன்பில்ட்டாகவே வி கேன் கவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் இன்சூரன்ஸ் மாதிரி இப்போ பாலிசி பிகினிங்கில் நாம் வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். லைக் அதே 200 ஸ்கொயர் மீட்டரில் 50,000 rupees per ஸ்கொயர் மீட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு எர்த்குவேக்கோ ஏதோ வருது, ஃபயர் ஆக்சிடென்ட், சம் இன்சூர்ட் பேரல்னால கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது, டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, திருப்பி யூ வாண்ட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது ஸ்கொயர் ஃபீட்டோட ஏரியா வந்து 40,000 தான் இருக்குது அப்படின்னால் நம்ம இனிஷியலாக வி அக்ரீட் ஃபார் தட் 50,000 per ஸ்கொயர் ஃபீட் இல்லையா, that 50,000 will only apply for this 200 square meter. ஸோ அதே 1 crore நம்ம செட்டில் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். நாட் நெசசரிலி அந்த இன்னைக்கு ரேட்ல 40,000 இருக்குன்றதுனால நம்ம அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 50,000 only initially we agreed at the time of accepting the policy. இப்போ சப்போஸ் இதே 200 ஸ்கொயர் மீட்டர் பதிலாக 210 ஸ்கொயர் மீட்டராக இருக்குது, இன்சூர்ட் பேரல்னால டேமேஜ் ஆகி திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது 210 ஸ்கொயர் மீட்டராக இருக்குன்னு, அப்போ 10 ஸ்கொயர் மீட்டர் இவங்க வந்து நம்மள இனிஷியலாக நம்மக்கிட்ட டிக்ளேர் பண்ணுறேன், தே டிக்ளேர் ஒன்லி 200 ஸ்கொயர் மீட்டர். அந்த கேஸில் ஹவு வி ஹவ் டு டேக் அப்படின்னா 200 ஸ்கொயர் மீட்டருக்கு தான் நம்ம அந்த வேல்யூவை போட்டு செட்டில் பண்ண முடியும். கிளைம் வில் பி செட்டில் ஃபார் தட் 1 crore. 200 ஸ்கொயர் மீட்டர் ஃபார் 50,000 பர் ஸ்கொயர் மீட்டருக்கு கால்குலேட் பண்ணும் போது அதை தான் பண்ண முடியும். அந்த மீதி இல்லை 10 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு இட் இஸ் நாட் கவர்ட். இப்போ இன்னொரு கேஸ் இருக்கு. இப்போ 200 ஸ்கொயர் மீட்டரை விட கம்மியாக இருக்கு. அட் த டைம் ஆஃப் லாஸ் போய் செக் பண்ணாக்கா 200 விட சே ஒரு 180 ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்கு, பட் வி ஹவ் இன்சூர்ட் ஃபார் 200 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா நம்ம லைபிலிட்டி எப்படி இருக்கும்னா
180 ஸ்கொயர் மீட்டருக்கு தான் நாம செட்டில் பண்ணுவோம். ஸோ 180 ஸ்கொயர் மீட்டர் இன்டூ 50,000 அப்படின்னு போட்டால் அரௌண்ட் 90 லேக்ஸ்க்கு வருது. ஸோ அதை தான் நாம செட்டில் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் சம்திங் லைக் வி ஆர் நாட் மேக்கிங் குட் த லா அவுட் ஆஃப் த லாஸ் அப்படின்னு பண்ணுறது தான் அது. ஸோ அடுத்தது கண்டென்ட்ஸ்ன்னு வரும்போது இது வந்து பில்டிங்கோட இது. நெக்ஸ்ட் இஸ் கண்டென்ட்ஸில் பை இன்பில்ட் கவரே வந்து 20% ஆஃப் த சம் இன்ஷூர்ட், மேக்ஸிமம் 10 லேக்ஸ் வரைக்கும் இட் இஸ் இன்பில்ட் கவர். அவங்க பாலிசி எடுக்கும் போது சம் இன்ஷூர்ட் 1 crore அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த 1 crore உள்ள 20% நம்ம கண்டென்ட்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கணும். இன்கேஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கண்டென்ட்ஸ்க்குன்னு அவங்க கொடுக்கல அப்படின்னா, இப்போ அவங்க ஸ்பெசிஃபிக்காக கண்டென்ட்ஸுக்குன்னு வேல்யூ போட்டு கொடுத்தாங்கன்னா தென் தட் இஸ் அ வேல்யூ வி ஹாவ் டு டேக் இட் ஃபார் செட்டிலிங் த கிளைம் ஃபார் கண்டென்ட்ஸ். இப்போ அட் த டைம் ஆஃப் த கிளைம் வந்து மோர் தென் 20% இருந்துச்சு அப்படின்னா then we can settle the claim only up to the 20% ஒழிய not more than that. And on the contents, of course, it is a new replacement value. இன்னொரு நியூ ஆப்ஷன்ஸ் என்னன்னா இதில் வந்து ஆப்ஷனல் கவர்ஸ் 2 உண்டு. ஒன்று வந்து வேல்யூபிள் கண்டென்ட்ஸ், இன்னொன்று பர்சனல் ஆக்சிடென்ட் கவர். இப்போ வேல்யூபிள் கண்டென்ட் அப்படின்னா இந்த வேல்யூபிள்ஸ் இருக்கு வீட்டில், ஜுவல்லரி ஆர் சில்வர் ஆர்டிகல்ஸ், இது எல்லாமே. இப்போ அது வந்து சம் இன்ஷூர்ட் வந்து 5 lakhs வரைக்கும் இட் இஸ் வெய்வ்டு. நீங்கள் வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் தரணும்னு அவசியம் இல்லை. 5 lakh. இப்போ அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐட்டம் இஸ் மோர் தென் 1 lakh அப்படின்னு வரும்போது யூ ஹாவ் டு ப்ரொடியூஸ் அ வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட். அது கொடுத்துட்டு தென் யூ கேன் டேக் அன் இன்சூரன்ஸ் ஃபார் தோஸ் வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் அண்ட் இட் இஸ் அன் ஆப்ஷனல் கவர். இன்னொன்று வந்து பிஏ கவர், பர்சனல் ஆக்சிடென்ட் கவர். அந்த செல்ஃப் அண்ட் த ஸ்பவுஸ், த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் அந்த ரெசிடென்ஸோட ஓனர் ஆக்கும் அவங்க ஸ்பவுஸுக்கும் ஈச் 5 lakhs வரைக்கும் கவர் பண்ணலாம். அந்த இஃப் எனி அது இட்ஸ் அ டெத் ஒன்லி கவர். அந்த டெத் வந்து இட் ஷுட் ஹேப்பன் டியூ டு திஸ் இன்சூர்டு பெரல்னால, இந்த ஃபயர் அண்ட் அலைட் பெரல்ஸ் இருக்கு இல்லையா, அதனால டெத் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தென் தட் பர்டிகுலர் பர்சன் வில் கெட் 5 lakh. இன்னொன்று இந்த ஓனர், தட் இஸ் அந்த செல்ஃபோட கவருக்கு 5 lakh அவர் இறந்துட்டார்னா தென் த பாலிசி வில் ஆட்டோமேட்டிக்லி கவர் த ஸ்பவுஸ். அந்த ஸ்பவுஸோட கவரை அதோட ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் வில் கண்டினியூ அன்டில் த எக்ஸ்பைரி ஆஃப் த பாலிசி. அதுக்கப்புறம் அவங்க லீகல் இதை வச்சு ஓனர்ஷிப் மாற்றி கொடுத்தாங்கன்னா தென் வி கேன் நேம் மாற்றி பாலிசி நியூ ஓனர் நேமில் இஷ்யூ பண்ணலாம். அண்ட் நதர் திங் இஸ் இதில் அண்டர் இன்சூரன்ஸு கிடையாது, அதே மாதிரி எக்ஸஸும் கிடையாது. கிருகரக்ஷா பாலிசியில் தெர் இஸ் நோ அண்டர் இன்சூரன்ஸ் அண்ட் தெர் இஸ் நோ எக்ஸஸ். அண்ட் இன்னொன்று நியூவாக ஆட் ஆனது என்னன்னா தெஃப்ட் கவர் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் எக்ஸிஸ்டிங் ஃபயர் பெரல்ஸ் இருக்குல்ல, ஃபயர், லைட்னிங், எக்ஸ்ப்ளோஷன், ஏர்க்ராஃப்ட் டேமேஜ், RSMD, STFI, அந்த மாதிரி லைன்ஸில் இப்போ தெஃப்ட் கவர்னு நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. தெஃப்ட் எந்த மாதிரி டைமில் அக்கர் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பில்டிங் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் 7 daysக்குள்ள எனி ஒன் அது அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஆக்சஸ் பண்ணி ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமையோ எதையோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா டியூ டு த இன்சூர்ட் பெரல் ஃபாலோட் பை தெஃப்ட் அப்படின்னா இட் இஸ் கவர்ட் அண்டர் த பாலிசி ஃபார் தட் பர்டிகுலர் ஐட்டம். இன்னொரு அக்கேஷனில் தெஃப்ட் வரும் எப்போனா RSMD, ரயட், ஸ்ட்ரைக், மலிஷியஸ் டேமேஜ். ஏதோ ரயட் இருக்குது இல்லை ஸ்ட்ரைக் நடக்குது, அதில் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த கண்ணாடியை உடச்சி உள்ளே இறங்கி எலக்ட்ரானிக் ஐட்டம் எதையாவது எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேல்யூ ஃபார் தட் பர்டிகுலர் எலக்ட்ரானிக் ஐட்டம், நாட் நெசசரிலி எலக்ட்ரானிக் ஐட்டம், எனிதிங், ஃபர்னிச்சர், ஃபிட்டிங்ஸ், வாட் எவர், நம்ம இன்சூர்ட் ப்ராப்பர்ட்டியை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கிளைம் செட்டில் பண்ணுவோம், வேல்யூ ஃபார் தட் பர்டிகுலர் ஐட்டம். அண்ட் இன்னொன்று அந்த என்ட்ரி, அந்த லைக் விண்டோ உடச்சி வந்ததை அதோட ரிப்பேர் ஒர்க்கும் சேர்த்து இட் வி கேன் கவர். இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்க கவரில் அதுதான் தெஃப்ட் வித்தின் 7 days டியூ டு அன் இன்சூர்ட் பெரல். அண்ட் இந்த ஆர்கிடெக்ட், சர்வேயர், கன்சல்டிங், இன்ஜினியரிங் ஃபீ அது வந்து இப்போ 5% ஆஃப் த கிளைம் அமௌண்ட்டாக இன்பில்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. There is no additional premium like as it was before.
and again removal of debris க்கு இன்னொரு 2% of the claim amount. இது எல்லாமே இன்பில்ட் கவர்ஸ் தான். அண்ட் இன்னொரு இன்பில்ட் கவர் வந்து எஸ்கலேஷன் 10% எஸ்கலேஷன் இருக்கு. வாட் இஸ் எஸ்கலேஷன் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இட் வில் கெட் இன்க்ரீஸ்ட். இப்போ 10% நம்ம எஸ்கலேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா எவ்ரிடே இட் வில் கெட் அப் டு தட் டேட் ஆஃப் லாஸ் வரைக்கும் இட் வில் பி இன்க்ரீசிங் 10% எவ்ரி டே அப் டு த டேட் ஆஃப் லாஸ் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ எடுத்தோம்னா அதுதான் அன்னைக்கியோடைய வேல்யூ. அது அந்த வேல்யூ வச்சு தான் அது வெதர் இட் இஸ் அண்டர் இன்சூரன்ஸ் ஆர் நாட்ன்றது டிசிஷன் எடுப்பாங்க. இப்போ தெர் இஸ் நோ லாஸ் அட் ஆல், பட் நெக்ஸ்ட் இயர் அந்த இயர் எண்டு வரைக்கும் இட் வில் பிகம் 100%. ஸோ அதுதான் அந்த எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ லாங் டேர்ம் பாலிசி இருக்கு அப்படின்னா 10 இயர்ஸ்க்குமே வரும். ஸோ எவ்ரி இயர் இட் வில் கெட் ஆடட். ஸோ அந்த 10% of the sum insured escalation is also inbuilt without any additional premium. இன்னொன்று வீட்டில் அந்த ரெசிடென்ஸில் ஏதாவது அடிஷன் ஆல்ட்ரேஷன் இல்லை ஏதாவது ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதோ இல்லை பால்கனி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லை ஷெட்டு போடுறது, எனி எக்ஸ்டென்ஷன் ஆர் ஆல்ட்ரேஷனில் 10% ஆஃப் த கார்பெட் ஏரியா வரைக்கும் இட் இஸ் கவர்டு. அந்த கார்பெட் ஏரியாவிலேருந்து தட் இஸ் ஒரிஜினலி இன்சூர் பண்ண கார்பெட் ஏரியா அதில் 10% கால்குலேட் பண்ணுறது வரைக்கும் இட் இஸ் இன்பில்ட் கவர். இஃப் இட் இஸ் கோயிங் பியாண்ட் தட் அப்படின்னா தென் நம்ம அடிஷ்னலாக ப்ரீமியம் பே பண்ணி அதை சேர்த்து கவர் பண்ண வேண்டி வரும். இன்னொன்று ரெசிடென்ஸ் பாலிசியில் we can take a லாங் டேர்ம் பாலிசி மேக்ஸிமம் 10 இயர்ஸ். இப்போ லாங் டேர்ம் பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட்டும் உண்டு, பட் மினிமம் 3 இயர்ஸ் ஆகுது இருக்கணும். இன்னொரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு பாலிசி எடுத்தா டெரரிசம் ரேட்ல டிஸ்கவுண்ட் உண்டு. 50% ஆஃப் த டெரரிசம் ரேட்டை நம்ம அப்ளை பண்ணலாம். லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட்டும் உண்டு, டெரரிசம் ரேட்லேயும் நம்ம டிஸ்கவுண்ட் போட்டு ப்ரீமியம் கொடுக்கலாம். அதுலேயுமே எஸ்கலேஷன் 10% இஸ் இன்பில்ட். ஸோ அப்போது மேக்ஸிமம் பீரியட் இப்போ 10 இயர்ஸ்ன்னு வரும்போது 10th இயரில் இட் வில் பி லைக் 100%. இன்னொன்று இந்த பாலிசிஸ் ஒன்லி ஆர்ஐவி பாலிசி, தட் இஸ் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வேல்யூ பாலிசி தான் இது. இதில் மார்க்கெட் வேல்யூன்றதே இப்போ அந்த ப்ரொவிஷனே இப்போ கிடையாது. ப்ரீவியஸ்லி இட் வாஸ் லைக் மார்க்கெட் வேல்யூ ஆர் இதுன்னு இருந்தது, இப்போ அப்படி கிடையாது. எவ்ரி திங் இஸ் அ ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வேல்யூ பாலிசி. ஹலோ ஹலோ, எஸ் சார். மேடம், இதுக்கு பிரீமியமா எப்படி மேடம்? ஃபார் கிரிகரக்ஷாக்கா? எஸ், கிரிகரக்ஷாக்கு பேசிக் ரேட் இஸ் 0.03 சார். 03 மீன்ஸ் per lakh 30 rupees per 1000. இல்ல 1000 னா per lakh கன்வர்ட் பண்ணும்போது 30 rupees per lakh வருங்களா பிரீமியம் அமௌண்ட்? ஆமா சார். பிரீமியம்ங்கிறது எப்படின்னா பேசிக், இக்யூ, எஸ்டிஎஃப்ஐ, டெரரிசம். இக்யூ, எஸ்டிஎஃப்ஐ, டெரரிசம் இது வந்து ஃபிக்ஸடா பிரைஸ்ங்களா இல்ல அது ஒவ்வொரு இல்ல சார், ரேட் எல்லாம் பேசிக்கு தனி, எர்த்குவேக் வந்து அந்த சீசமிக் ஜோனை பேஸ் பண்ணி அது தனி. ஓகே. டெரரிசம் இஸ் 0.8. 0.08. யா 0.08. அப்போ டெரரிசம் பிளஸ் ஹவுசிங் பாத்தீங்கன்னா 0.38 வருங்களா? இல்ல புரியல, என்னது? டெரரிசம் வந்து 0.08ங்கறீங்க. ஓகே. ஹவுசிங் 0.03ங்கறீங்க. ஆமா, பேசிக் கவர். 0.30ங்களா? 0.03. 03. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டாங்கன்னா என்ன ரேட் கால்குலேட் பண்றது? 0.038ங்களா? 0.3 பிளஸ் 0.08 ஐ மீன் 0.11 வருமா? இந்த கால்குலேஷன் அதாவது மேடம் நீங்க வந்து ஹவுசிங் அருண் ஒரு நிமிஷம். அவர் என்ன கேக்குறாருன்னா, இப்போ நம்ம வந்து ஃபயர் பாலிசிக்கு வந்து மூணு இது பண்ணுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பேசிக், அதுக்கப்புறம் இக்யூ ஆட் பண்ணுவோம், அப்புறம் டெரரிசம் எஸ்டிஎஃப்ஐ, அப்புறமா டெரரிசம். இது நாலும் தானே நம்ம ரேட் எடுத்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேசிக்
அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மூணு ரேட்டையும் ஆட் பண்ணிக்கிறது அவங்க. தட் இஸ் Okay, பேசிக் பிளஸ் அந்த 4 EQ, STF terrorism. அத 4யும் ஆட் பண்ணிட்டு சம் இன்சூர்டோட கால்குலேட் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. ஆமா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அத ஷார்ட்டா பண்றது. அதுதான் அவரோட சார் இப்போ ஒன் செகண்ட் சார். இப்போ வந்து பேசிக்கு வந்து 0.03 போடுறீங்க, டெரரிசம் எல்லாமே போடுறீங்க. பட் ஆனா லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு வரும்போது அந்த லாங் டேர்ம் டெரரிசம் ரேட்ல 0.08 எடுக்கிறோம்ல, அதுல வந்து 10 இயர் பாலிசிக்கு மட்டும் 50% போடலாம். Okay. So, EQ it is 0.04. Okay. EQ வந்து ஜோனை பேஸ் பண்ணி 0 அண்ட் ரெசிடென்ஸ்னாலே zone 4 தான். So it is 0.05. 0.5 அதுக்கு 10 இயர்ஸ் போடும்போது டிஸ்கவுண்ட் வருங்களா? இல்ல சார், அதுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. அது எல்லாமே பேசிக் தான் சார். ஃபயரை பொறுத்த வரைக்கும் பேசிக்ல மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட். பேசிக்ல டிஸ்கவுண்ட் எவ்வளவு வரை அலோவ் பண்றீங்க ஒரு பிரான்ச் லெவல்ல? பேசிக்ல மட்டும்தான். ஆமா, பிரான்ச் லெவல்லீங்க பேசிக்ல டிஸ்கவுண்ட் எவ்வளவு வரைக்கும் தர்றீங்க? 14% for 10 year policy. 14%. Percent. பர்சன்ட்னா இப்போ 0.03ங்கிறது அதுல 10 lakh பார்த்தீங்கன்னா 300 rupees வந்து வச்சுக்கோங்க சார். 0.03 இன்டூ நீங்க 10 போட்டுக்கணும் 10 இயர்ஸ்க்கு. அதான் மேடம் நான் ஒரு முதல்ல பர் இயர் கால்குலேட் பண்றாங்க கேட்கறேன் மேடம். ஆக்சுவலா லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட் எல்லாம் அதிகமா யாரும் இது பண்றது இல்லைங்க. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி 50 lakhs வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து 0.03னா எவ்வளவு அமௌண்ட்? என்ன வேல்யூ சொன்னீங்க? 10 lakhs. 50 lakhs வச்சுக்கோங்க. ஓகே சார், நம்ம இப்ப நெக்ஸ்ட் சூக்ஷமா அண்ட் லகு உதயம்க்கு போகலாம். மேடம் இல்ல பாலிசி எக்ஸஸ் எவ்வளவு மேடம்? பாலிசி எக்ஸஸ் how much? ரெசிடென்ஸுக்கு எக்ஸஸ் கிடையாது சார். ஓகே, இது எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்ன மேடம்? இதுல எக்ஸ்க்ளூஷன் என்ன இருக்கு? எக்ஸ்க்ளூஷனா ஆமா சார்? ஜெனரல் உங்களுக்கு பெரில்ஸ் எக்ஸ்க்ளூஷன் அதெல்லாமும் சொல்லட்டுமா? இல்ல கண்டென்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. கண்டென்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூஷன்ஸ். கண்டென்ட்ஸுக்கா? ஷார்ட் சர்க்கியூட், இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ ஷார்ட் சர்க்கியூட்டு இந்த மாதிரி ஐட்டமுக்கு இது கிடைக்குதா? லைட்னிங் இந்த மாதிரி ஆச்சு எதுனா ரிப்பேர் ஆச்சுன்னா அது கிடைக்குதான்னு கேட்குறேன். இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம் டிவி இருக்கு மேடம், ஷார்ட் சர்க்கியூட்டாக ரிப்பேர் ஆகுது, ஆமா, அது கிடைக்குதுங்களா? அது டியூ டு நம்மளோட இன்சூர்ட் பெரில்னால டேமேஜ் ஆச்சுன்னா ரிப்பேர் அந்த காஸ்ட் ஆஃப் த ரிப்பேர். இல்ல அது எக்ஸ்பிரஷன்ஸ் வருது, அதுதான் நான் கேட்குறேன். அது கிடைக்காதுன்ட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் தர்றாங்க, அதுதான் நான் கேட்குறேன் மேடம். ஷார்ட் சர்க்கியூட் லைட்னிங் கிடைக்காதுன்னு சொல்றேன். ஆமா ஆமா கிடைக்காதுன்னு சொல்றாங்களே சார். கண்டென்ட்ஸ் வந்து அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா சார்? உங்களுக்கு வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் இல்ல சார், மென்ஷன் பண்ணுங்க மேடம். மென்ஷன் பண்ணுங்க. அது எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து ஃபயர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் லைட்னிங் வந்து பீரியட்ஸ்ல வரும். பட் அதுல வந்து டேமேஜ் ஆச்சுன்னா வராது. ஓகே, நீங்க அந்த டைனமோ கிளாஸ் சொல்றீங்க. ஆமா, இப்போ ஷார்ட் சர்க்கியூட் லைட்னிங் லைட்னிங் இஸ் கவர்டு. அந்த ஓவர் எக்ஸசிவா இன்க்ளூடிங் லைட்டிங் இது மட்டும் லைட்டிங் கொடுத்திருக்காங்க மேடம். எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மட்டும் லைட்டிங் கொடுத்திருக்காங்க. அதான் நான் கேட்க வரேன் சார். அதுதான் கொடுத்துருக்கோம்னா இப்போ அந்த லைட்னிங்னால சம்டைம்ஸ் அந்த லீக்கேஜ் இருக்கும் சார் எலக்ட்ரிசிட்டில. ஆமா, எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ். அதெல்லாம் கவர் வராது. அதாவது கவர் வராது மீன்ஸ் அந்த பர்టిక్యులர் ஐட்டம்க்கு மட்டும் கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்கா வரணும் தானே? ஃபயர் லைட்டிங் கவர் தானே? கவர் இருக்கு. ஃபயர் அண்ட் லைட்னிங் இஸ் கவர்ட். பட் இது மட்டும் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. நான் வந்து tell you the perils, what are all the perils in fire policy நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம SFSPல எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் பண்ணுவோம் அப்படிங்கறதுனால நான் I didn't touch all that. இல்ல நான் சொல்ல லைட்னிங் வந்து பெரில் தானே அது? ஆமா, லைட்னிங் இஸ் a peril. பட் இதுல எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்களே, இது மட்டும் கண்டென்ட்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. வாங்க சார். லைட்னிங் அப்படினா it should be followed by fire. ஷார்ட் சர்க்கியூட் லைட்னிங் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அத புரிய மாட்டேங்குது. ரெண்டுமே வந்து
it is interlinked with the fire. Why it is excluded? சார் ஐ டெல் யூ சம்திங். இப்போ வந்து லைட்னிங்னால என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் அதுல ஃபயர் வராது, இன்ஸ்டட் அந்த எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் இருக்கும். Okay. ஸோ அந்த லீக்கேஜ் எந்த ஐட்டம், ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிவின்னு சொல்றீங்கன்னா அந்த டிவியில இருக்கிற எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் ஆர் ஷார்ட் சர்க்கியூட் இருந்ததுன்னா அந்த டிவிக்கு கிடைக்காது. அந்த டிவிலே அந்த மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, மற்ற ப்ராப்பர்ட்டி மற்ற கண்டென்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும். ஷார்ட் சர்க்யூட் மேடம். ஷார்ட் சர்க்கியூட்டுமே எந்த ஐட்டம்ல உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆரிஜின் ஆச்சோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கான கிளைம் உங்களுக்கு வராது, அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு கிளைம்ல வராது. பட் அதை வச்சு மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல ஃபயர், மற்ற ப்ராப்பர்ட்டி வில் கெட் டேமேஜ் டியூ பிகாஸ் ஆஃப் திஸ். அந்த ஆரிஜின் எந்த ஐட்டம்ல தான் வருதோ அந்த ஐட்டம்க்கு உங்களுக்கு கிடைக்காது. Okay. Madam Venkatraman here. Do you mean to say that we are capable enough to identify which is the instrument or which is the electronic item which has caused the leakage and others have all involved in getting the fire, ma? Sir, we are not actually not, I will not say we are not capable, but the surveyor will go and they will easily identify from where the fire has origined. அப்படி டோட்டலி டேமேஜ் ஆகி இட் ஹஸ் கம் டவுன் டு ஆஷஸ் அப்படின்னு வரும்போது then the identification is a problem. That's in what if that the case, fire has taken place. If in a house the fire has taken place, okay, madam, நீங்க சொன்ன மாதிரி either it is because of lightning or it is because of short circuit. It has caused, assuming by TV and but all the other item got fire. Okay, madam. ஏன்னா இது வந்து yes, technically speaking, you are trying to safeguard whoever designed the plan. Okay, madam. Ultimately, the surveyor. Okay, sir, shall we go on to this Laghu Udyam and Sukshama? Yeah, continue, madam. Continue. Yes, yeah, okay. Laghu Udyam and Sukshama வந்து not a very big difference. Whatever the fire basic concepts, it applies for both of the things, but except for few values there is a difference. இப்போ சூக்ஷமால வந்து 5 crore sum insured இருந்தா சூக்ஷமா, whereas for Laghu it is more than 5 crores to 50 crores. And அந்த under insurance waiver of 15%, அது எல்லாமே it's all the same. Addition alteration வந்து ஒரு 15% இருக்கிறது, it's all the same. Stock வந்து for floater basisல and சூக்ஷமா பாலிசியில it is inbuilt, whereas in Laghu you have to load and then get that. Floater 2-3 லொகேஷன்ல இருக்கு, it is floating in different locations அப்படின்னா if they are covering under falling under Laghu Udyam, in short I can say BLU, அந்த BLU ல வரும்போது you have to add 10% for the floater loading, whereas in case of BSU, that is சூக்ஷமால it is an inbuilt cover. And in the startup expenses இதுல 1 lakh அதுல வந்து 5 lakhs like that. அந்த மாதிரி small valuesல தான் there is a difference. And other rest of the things are more or less the same. அந்த நம்ம perils அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா fire, explosion, lightning, earthquake, STFI, then landslide, subsidence, rock slide, then bushfire, forest fire, then any external physical objects, missile testing, RSMD, act of terrorism, all that is same for both the Sukshama as well as Laghu Udyam. And exclusion, like on the willful or intentional damages, electrical, electronic apparatus, fixture or fittings by overrunning and excessive pressure. So all other exclusions are all the same, sir, almost the same. And during the policy period, இப்போ sum insured 5 crores சூக்ஷமால இருக்கிறாங்க, 3 crores sum insuredல policy issue பண்ணியிருக்கோம். During the policy period அவங்களுக்கு வந்து 6 crores or 7 crores ஆச்சு அப்படின்னா until expiry of the policy நாம endorse பண்ணி sum insured announce பண்ணி additional premiumல கவர் பண்ணிக்கலாம். And அந்த renewal வரும்போது we have to convert it to Laghu Udyam. And sum insured, of course, it's on RIV basis only. இன்னொன்று அந்த automatic escalation of sum insured is only for BGR, that is Gragaraksha, and not for BSU or BLUs. இன்னொன்று அந்த additional structures in case of Laghu or Sukshama, what we mean, even on the solar panel installations, இது எல்லாமுமே வந்து Laghu Udyam and Sukshamaல எல்லாமே it is an additional structures.
So you have to give a separate value for those structures. So how you fix up the sum insured, how you அந்த adequate நம்ம கரெக்டா calculate பண்ணி sum insured fix பண்ணிட்டாலே போறோம். When the claim comes, we can without any dispute we can easily settle the claim. And under insurance, that other pays reinstatement of sum insured after the claim, that plays a major role. ஏன்னா நிறைய கிளைம் செட்டில் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சம் இன்சூர்டுக்கு நிறைய கிளைம்ஸ் வேண்டாம் எதுக்கு அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் அது வந்து ரொம்ப தப்பு. we have to restore the sum insured after the claim. அந்த பர்டிகுலர் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்களா? ஒன்லி ஃபார் த அன்எக்ஸ்பயர்டு போர்ஷன் ஆஃப் த பாலிசி. இப்போ லைக் மேல ஒரு பர்டிகுலர் சோலார் பேனல் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு ஃபார் சம் இன்சூர்டு பெரல்னால, அதுக்கப்புறம் திருப்பி ரீபில்ட் பண்றீங்க. ஒரு 2 crores நாங்க கிளைம் செட்டில் பண்ணிட்டோம், இட் இஸ் அ டோட்டல் டேமேஜ். ஸோ அகெயின் யூ ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் அண்ட் அனதர் பேனல் அப்படின்னா நீங்க அந்த ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் சம் இன்சூர்டுக்கான ப்ரீமியம் பே பண்ணாதான் உங்களுக்கு அந்த புதுசா இன்ஸ்டால் பண்ணது வில் கெட் கவர்ட் அண்டர் த பாலிசி. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு கவர் வந்து கிடைக்காது. ஸோ ரீஇன்ஸ்டேட்மெண்ட் இஸ் அ மஸ்ட் ஆஃப்டர் த கிளைம் செட்டில்மெண்ட். மேடம் இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேடம். ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி sum insured for the unutilized period of the policy tenure. ஓகே மேடம், நான் வந்து ஜென்ரலா இந்த ப்ராடக்ட் நான் ப்ரமோட் பண்ணினதில்லை. இதுல வந்து இந்த கேள்வி நீங்க நல்லா எனிவே யூ ஆர் வெரி கீன் இன் ஹைலைட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீஇன்ஸ்டேட்டிங் தி சம் இன்சூர்ட் வேல்யூ அப்படின்னு. ஜென்ரலா இப்ப நான் வந்து ஒரு கார் இன்சூரன்ஸ் பண்றேன், 5 லட்சம் ரூபாய்க்கு நான் காரை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு கிளைம் வருது 50,000 ரூபாய் வருது. ஐ டேக் இன் டு கிராண்டட் எனக்கு இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா. ஆமா சார், இன்னொரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீங்க சம் இன்சூர்ட் ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா your sum insured is adequate enough to settle the other claim. Otherwise either it will be like no claim or under insurance க்கு நான் ஆவரேஜ் அப்ளை பண்ணுவோம். ஓகே சார். சாரிம்மா, எனக்கு இன்னொரு கால் வந்து அதை கட் பண்ணின்னு திருப்பியும் யுவர் அன்மியூட்டட் அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே வருது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து இந்த பாலிசியில இல்லையாமா? எந்த பாலிசி சார்? இப்ப நீங்க சொல்ற இந்த லகு உத்தியோகோட பாலிசியில லகு உத்தியம் அண்ட் சூக்ஷமால தான் மெயினா வந்து சம் இன்சூர்ட். இப்ப ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓகே, இப்ப வந்து இப்ப இந்த பிளான்ல நான் எத்தனை தூரம் புரிஞ்சிருக்கேங்கிறது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேமா. 6 crore நான் வந்து சம் இன்சூர்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு 2 crore நீங்க செட்டில் பண்ணிட்டீங்க. ஓகே மேடம், ஐ டேக் இன் டு கிராண்டட் another 4 crores is still valid for my insurance. Yes, valid for your insurance. But ஆனா நான் அந்த 2 crores உங்களுக்கு செட்டில் பண்ணோம் இல்லையா, அந்த பொருள் வந்து கவர் ஆகாதா? இல்ல சார், அந்த பர்டிகுலர் ஐட்டம் எந்த ஐட்டம்க்கு நாங்க 2 crores செட்டில் பண்ணோம். See that the 6 crores of sum insured is total of the entire property of insured. Yes. இல்லீங்களா? சோ அதுல வந்து ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்ல 2 crores லாஸ் ஆயிருக்கு. அத நாங்க வந்து செட்டில் பண்ணிட்டோம். ஓகே. ரைட். சோ அன்லெஸ் ரீஇன்ஸ்டேட்மென்ட்ல ஃபார் தி அன்எக்ஸ்பயர்டு போர்ஷனுக்கு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நீங்க டிவி டேமேஜ் ஆயிருக்கு, அந்த டிவியை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி 2 crores எடுத்து போட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க. எஸ். That if you are doing the reinstatement of sum insured தான் your cover will continue for that particular item in that policy. Does it mean even today நான் ஹவுஸ் ஹோல்டர் பாலிசியில நான் வந்து ஒரு டிவி எனக்கு டேமேஜ் ஆயிருக்கு, டிவி நான் வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க at any tenure of any period of the tenure or any point of the tenure, அந்த டிவி ரீப்ளேஸ் ஆனது ரீப்ளேஸ்டு டிவி will not be covered until otherwise the reinstate the sum insured அப்படின்னு தான் நேத்தி வரலும் இன்னி வரலும் இருக்காமா அது? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. அந்த விஷயம் வந்து even the factory or புரியுது. So this is the reality as on today in any product. But இதுல வந்து திருப்பியும் அது கூட வேற ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகும்போது இதுவும் டேமேஜ் ஆகும், அதுக்கு கிடைக்கும் இதுக்கு கிடைக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. கிடைக்காது. ஆமா, கரெக்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எஸ், ஐ எம் an advisor with the national insurance for the 30+ years. இந்த கான்செப்ட் வந்து எனக்கு தெரியாது.
Okay, madam. Nice. This is இப்போ the சப்போஸிங் சே clarity. இல்ல சார் இப்போ அதே இது 2 crore வேல்யூ நாங்க செட்டில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா Hmm. வந்து இட் இஸ் ஒன்லி பார்ஷியல் ரிப்பேர் பேசிஸ்ல தான் பண்ணியிருக்கோம்னாக்கா பேலன்ஸ் இன்னொரு சப்மிஷன் அதுல ஒரு போர்ஷன் இருக்குன்னா ஒன்லி ஃபார் தட் வேல்யூ அண்ட் தட் வில் பிகம் அண்ட் அண்டர் இன்சூரன்ஸ் அதுக்கு ஆவரேஜ் அப்ளை பண்ணி Hmm. தான் உங்களுக்கு செட்டில் Correct. ஆகும். ஸோ யூல் கெட் ஒன்லி Clear, பார்ஷியல் clear. செட்டில்மெண்ட். Fine, fine. Now things are more clear, madam. Thank you. Good. Fine, ma'am. So that reinstatement is a must. There are many clients who say we don't want reinstatement. 3 months தான் இருக்கு வேண்டாம் அப்படின்னுவாங்க. Yeah. அதான் மேடம் So இதுல if வந்து they are not நான் willing na we cannot reinstate. இல்ல இது அதுதான் இதுல வந்து the one who is advising, we are called here advisor, we should be able to understand much better so that we are trying to cover them at a meager cost. 6 கோடி ரூபாய் பொருளை வந்து அசியூமிங் நம்ம பிரீமியம் வந்து 60,000 ஆகுது. அந்த 60,000 வந்து ஒரு பார்ட் வேல்யூ இன்னொரு 20,000 நம்ம ரெக்கவர் பண்றோம்னா the entire cost அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா there are many like-minded people who are ready to have this, pay this premium and have the total cover. So, Yes sir. இப்போ clear, ஃபார் madam. எக்ஸாம்பிள் earthquakeல the entire building 2 crores sum insured வச்சிருக்க ஒரு entire building டேமேஜ் ஆயிடுச்சு. It got collapsed. அப்போ நாங்க வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணி உங்களுக்கு கிளைமை செட்டில் பண்ணிடுறோம். ரீஇன்ஸ்டேட் இன் த சென்ஸ் கிளைம் ரீபில்ட் பண்ணி அந்த கிளைமை செட்டில் பண்றோம். Okay, so that happened after 6 months of the commencement of the policy. From the 7th month to the end of 12th month, you are supposed to reinstate the premium. So திருப்பி அந்த 2 crore ஒரு வேல்யூக்கு அந்த பில்டிங் எழுப்பியாச்சு. ஸோ அந்த பில்டிங்கோட 2 கோடிக்கு நீங்க இந்த 7 மாசத்துக்கு யூ ஹேவ் டு பே த பிரீமியம். அதர்வைஸ் தட் பில்டிங் இஸ் அன்இன்ஷூர்ட். அவ்வளவுதான். Yes. Okay, That's sir. clear. That's clear, ma'am. Thank you, ma'am. Thank you. Okay, sir. இன்னொரு பாலிசி ரேட் ஐ வாண்டட் டு சே அபவுட் பாலிசி ரேட். வாட் இஸ் பாலிசி ரேட் அப்படின்னா பேசிக் இக்யூ எஸ்டிஎஃப்ஐ இந்த மூணுத்தோட ரேட்டை ஆட் பண்ணதான் ஆட் பண்ணா யூ வில் அரைவ் அட் ஒன் ரேட். தட் ரேட் இஸ் கால்ட் அஸ் பாலிசி ரேட். இப்போ பேசிக்ல நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் அலோவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஃப் 20% டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணது போக ஒரு ரேட் இருக்குல்ல தட் பிளஸ் இக்யூ எஸ்டிஎஃப்ஐ இஸ் அ பாலிசி ரேட். இது எங்க அப்ளை ஆகும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கலேஷன்ல வந்து 25% ஆஃப் த வேல்யூ வரைக்கும் வி கேன் எஸ்கலேஷன் கிளாஸ் நம்ம போட்டு ஆட் பண்ணும் போது அதுல வந்து 50% ஆஃப் த பாலிசி ரேட் அப்படின்னு கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா அந்த பேசிக் ரேட்ல போய் 50% அப்ளை பண்ணி ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. பட் தட் இஸ் நாட் ஸோ. பாலிசி ரேட் இஸ் 50% ஆஃப் த பாலிசி ரேட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. So which means the basic rate, EQ and STFI. Sorry, ராஜேந்திரன் மேடம், பேசிக் பிரைஸ் EQ பிரைஸ் STFI-க்கு தான் டிஸ்கவுண்ட் போடணுமா? only basic book? இல்ல சார், பேசிக் எனி டிஸ்கவுண்ட் ஃபார் nowadays for fire only for basic தான். There is no discount for EQ or STFI or terrorism. இப்போ பாலிசி ரேட்னு கொண்டு வரோம்ல சார், அதாவது பேசிக் ரேட் வேற பாலிசி ரேட் வேற. பாலிசி ரேட்டுங்கிறது ஃப்ளெக்ஸா ரேட் பிளஸ் ஏஓஜி ரேட்ஸ். ஃப்ளெக்ஸா ரேட்டுங்கிறது ஃபயர் லைட்னிங் எக்ஸ்ப்ளோஷன் அந்த பெரில்ஸ்க்கு உண்டான ரேட், அதுதான் பேசிக் ரேட். இன் ஷார்ட் we use the term as ஃப்ளெக்ஸா ரேட். EQ, STFI, terrorism. பட் சிஸ்டம் எடுத்து முடியாது. ஐசில வந்து only basic மட்டும் தான் எடுத்துது டிஸ்கவுண்ட். ஆமா, டிஸ்கவுண்ட் இஸ் மென்ட் only for basic தான், not for EQ or STFI. அதுதான் ஃப்ளெக்ஸா ரேட்ல மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட். ஃப்ளெக்ஸா ரேட் இஸ் நதிங் பட் த பேசிக் ஃபயர் அண்ட் அலைட் பெரிலோட ரேட். ஓகே. சோ EQ STFI ல there is no discount at all. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் எவ்வளவு மேடம் கொடுக்குறீங்க? சார் டிஸ்கவுண்ட் அப்படின்னா நோ கிளைம் லெஸ் தென் 70% ICR இருந்தா 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் போகலாம். இப்போ புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங் ஃபேக்டரி லெஸ் தென் 5 இயர்ஸா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து வித் அந்த ரிஸ்க் எக்ஸ்போஷர் அதெல்லாமே பார்த்தா ஐஐபி ரேட்டுன்னு இருக்கு. ஐஐபியோட மினிமம் ரேட் அந்த ரேட்டை விட கீழே இருக்குன்னு வச்சுக்க, ஐ மீன் லெசர் தான் தட் ஐஐபி ரேட் லைக் லகோதியம்லயோ இல்லை சூக்ஷமாலேயோ அந்த ஐஐபி ரேட்டை விட கம்மியா இருந்தால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் 35%. நான் சொல்றது எல்லாமே பேசிக் ரேட்ல தான் நீங்க பார்க்கணும். பேசிக் ரேட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இது வந்து
இதில் கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரோசின் பங்க் எடுக்காங்க, அது எதில் கொடுக்குறது? என்ன ஷாப் சார் டீலிங் ஃபார் ஹஜார்டஸ் கொடுக்கணுமா இல்லை டேங்கரில் கொடுக்கணுமா? எதுல எது கிரோசின் பங்க், கிரோசின் பங்க் மேடம், பங்கா கிரோசின் பெட்ரோல் பங்க். பங்கா ஆமாம் பங்க், இல்லை கிரோசின் பங்க், லைக் பெட்ரோல் பங்க், இட் இஸ் கிரோசின் பங்க். ஓகே கிரோசின்ல அப்படியே இல்லை, அது வந்து எதில் கிளாசிஃபை பண்ணுறது? இந்த ஷாப் டீலிங் வித் ஹஜார்டஸ் கோர்ஸில் பண்ணணுமா இல்லை டேங்கரில் பண்ணணுமா? லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் வருது சில இது. சார் ஆக்சுவலா அப்ப அந்த எதுல செக்ஷன் 7 தானே பண்ணுமா? நீங்க சொல்ல வர்றீங்க. அது வந்து உங்களுக்கு கேஸ் அது வந்து தட் இஸ் கேஸ் டிஃபரண்ட். கேஸ் கிடையாது, இது டிஃப்ரெண்ட். இது வந்து கிரோசின் பங்க், கிரோசினுக்கு பங்க் மாதிரி இதில் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொசைட்டில தான் இருப்பாங்க, ரேஷன் கடையில் அவர் 1 லிட்டர் 2 லிட்டர் பங்க் மாதிரி எடுப்பாங்க. அது எதில் கொடுக்கணும்? ஸ்டாப் டீலிங் வித் ஹஜார்டஸ் கொடுக்கணுமா இல்லை டேங்கர்ல இல்ல ஒரு கொடுக்கணுமா? நிமிஷம் என்ன பங்க் இல்ல சார், எனக்கு பங்க் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எனக்கு புரியல நீங்க கேக்குறது. கிரோசின், கிரோசின் கெரோசின் பங்க் மேடம், கெரோசின் பங்கா? ஆமா. ஓகே அது வந்து எந்த கிளாசிஃபை பண்றது? இல்லை இந்த மாதிரி சில ஐட்டம் கிளாசிஃபை பண்றதே கஷ்டமா இருக்காங்க நமக்கு. இது மேனேஜர் கூட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. they are only selling that kerosene. Selling only kerosene in, for example, in ration shops, like ration shops. Okay, ration shop na you can take it as a shop dealing with hazardous activity. அதுக்கு தனி ரேட் இருக்கு. சரி மேடம், அது அந்த மாதிரி கொடுக்கும்போது இதோ டேங்கர்ல கொடுக்கணுமா? அதுதான் கன்ஃபியூஷன் வருதுங்களா சார்? அது சில பேர் டேங்கர்ல கொடுக்கணும்ன்றாங்க, ஷாப் டீலிங் ஹஜார்டஸ் கூட்ஸ் கொடுக்குறேன்றாங்க. இல்ல ஷாப் மேம், டீலிங் சார் hazardous goods ரேட் இருக்கு. மேம் சார் கேக்குறது வந்து கெரோசின் டெப்போ மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க, அவங்க அங்க இருந்து வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க, அந்த இதுக்கு கேக்குறாரு. அது வந்து பெட்ரோல் பங்க் மாதிரி தான். பெட்ரோல் பங்க் மாதிரி தான். ஓகே, பெட்ரோல் பங்க் மாதிரியா? பெட்ரோல் பெட்ரோல் பங்க் பாருங்க, கெரோசின் வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க, டீலர் மாதிரி இது பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவாங்க. பெட்ரோல் பங்க்ல எப்படி எடுக்கிறாங்களோ அப்படி எடுக்கலாம் மேடம். பெட்ரோல் பங்க்ல இப்போ 1 லிட்டர்னா இல்லை எடுக்கிறாங்க கன்னில், அந்த மாதிரி தான் 1 லிட்டர் 2 லிட்டர் கன்னில் தான் எடுப்பாங்க. அது இது கிரோசின் பங்க் தான் அதுக்கு பேரு. அது எப்படி கிளாசிஃபை பண்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. பட் ஷாப்பிங் டீலிங் வித் ஹஜார்டஸ் கூட்ஸ் நான் கொடுத்துருக்கோம். பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்லை டேங்க்ல தான் க்ளோஸ் பண்றாரு, அதுதான் கன்ஃபியூஷன். அதான் கேட்குறோம். பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி கெரோசின் பங்க்ல வந்து டேங்கர்ல ஃபில்அப் பண்ணி அவங்க போய் டிஸ்ட்ரிபியூட் டு ஷாப் ஷாப் அந்த மாதிரி. சார் அதுதான் கேட்குறாங்க, அந்த கெரோசின் பங்குக்கு என்ன ரேட் போடுறாங்க அப்படிங்கிறது. ரேட் கிடையாது, எதில் கிளாசிஃபை பண்ணணும்னு எந்த இதில் கிளாசிஃபை பண்ணால் அது தெரியும். ஓகே சார், நான் இப்போ அதை நோட் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்றத நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேடம், பரவாயில்ல. ஏதாவது இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிருக்கேன், இது இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ ரேட்டிங்கே மாறி போகுமே, இது கரெக்டாக பண்ணல, அதுதான் நான் கேட்குறேன், வேறு ஒன்று. ஓகே சார், ஒன் திங், அந்த பெட்ரோல் பங்க் அவங்க வந்து they are just storing it and Petrol then bunk distributing madam. it also வா? Kerosene bunk, கெரோசின் பங்க் ஆல்சோ ஹசார்டஸ் retail sales. 1 லிட்டர் 2 லிட்டர் தான் போடுவாங்க. அதில் ரீட்டெயிலா இருந்தாலுமா அது ஹசார்டஸ் சேல்ஸ்ல வரும். ஓகே, ஷாப் டீலிங் இன் ஹஜார்டஸ் கூட்ஸ் இஸ் மேக்ஸிமம் அப்ளிகபிள். பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அது டேங்கர்ல தான் கொடுக்குறாரு, அதுதான் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும், வேற ஒன்று. ஓகே சார், நான் அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு. நீங்க எந்த பிரான்ச் சார்? நீங்க மேடம் சிஎன்ஆர்ஓ கிருஷ்ணகிரி பிரான்ச். சிஎன்ஆர்ஓ சென்னை ரீஜனல் ஆஃபீஸ் கிருஷ்ணகிரி பிரான்ச். கிருஷ்ணகிரி சென்னை ரீஜனல் ஆஃபீஸ் ஆமா கிருஷ்ணகிரி ஆமா. பிரான்ச். ராஜேந்திரன். ஓகே சார், நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு I'll just call and inform you sir. ஓகே மேடம், தேங்க். இப்போ இது ஹவுசிங் இதுக்கு நீங்க பிரீமியம் ரேட் சொன்னீங்க. இதுல வந்து நாங்க எஸ்டிஎஃப்ஐ இக்யூ எல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஹவுசிங் ஃபயர் மட்டும் தனியா போட முடியுமா? இல்ல, அது நாட் அலௌடு சார். ஒன்லி எல்லாமே பிளஸ் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பீங்க, எஸ்டிஎஃப்ஐ எல்லாமே. ஆமா, ஆக்சுவலா இது எல்லாமே இப்ப இன்பில்ட் கவர்னு வந்தாச்சு. பட் ரேட்டிங்னு வரும்போது உங்களுக்கு நீங்க தனித்தனி சர்க்குலர், அதனால அந்த ரேட்டை நீங்க அப்ளை பண்ணி தான் நீங்க ப்ரீமியம் வாங்குறீங்க.
அதுல வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் 35% டிஸ்கவுண்ட் தரலாம்னு சொல்றீங்க பேசிக் ரேட்ல இருந்து. பேசிக்ல ஆமா. ஆனா நாட் ஃபார் இது பிஜிஆருக்கு வந்து கிரிகரக்ஷாக்கு லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட் அண்ட் டெரரிசம் மோர் தென் 10 இயர்ஸா இருந்ததுன்னா டெரரிசம்க்கு டிஸ்கவுண்ட் உண்டு. அண்ட் அது சார் தட் இஸ் ஒன்லி 0.03 சார் அதோட ரேட். 0.03 தான் பேசிக். அதுக்கும் மேல டிஸ்கவுண்ட் கொடுத்து அப்புறம் வாட் வில் கம் இன் த ஹேண்ட். அண்ட் இது மெயினா இந்த 3 ப்ராடக்ட்மே வந்து they say it is a retail ப்ராடக்ட் தான். அண்ட் வித் மினிமம் ரேட்ல காம்ப்ரிஹென்சிவா எல்லாமே எல்லா கவர்ஸும் கவர் பண்றதுக்கு தான் இந்த ப்ராடக்டே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபேக்டரி வந்து நீ ஒரு வீடு நமக்கு வீடு வந்து இன்சூரன்ஸ் பண்ணிடுறோம், கிளைம் பண்ணிடுறாங்க ஒரு 10 or 20%. நெக்ஸ்ட் இயர் ரினியூவல் அப்போ நீங்க லோடிங் போடுவீங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் இயர் ரினியூவல் போதா லோடிங்க்கு பிரீமியத்துக்கு லோடிங் போடுவீங்களா? ஐ மீன் அதான் இப்போ சில இதுல 2 வீலர் எடுத்துட்டோம்னா போனஸ் கட் ஆயிருது கிளைம் பண்ணும் பொழுது. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணிடுறோம், ஒரு 1 crore ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு சின்ன டேமேஜ் ஆகி ஒரு 10 lakhs கிளைம் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இயர் ரினியூவல் அப்போ வந்து பிரீமியத்தை வந்து அடிஷனல் பிரீமியம் வாங்குவீங்களா? அதாவது லோடிங் மாரி நீங்க ஏற்கனவே கிளைம் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைம் சார். மோர் தென் 70% தான் நாங்க லோடிங் போடுவோம். மோர் தென் 70% னா மோர் Claim, தென் claim. 70% உங்க ஐசிஆர் வந்து மோர் தென் 70% தான் லோடிங் போடுவோம். இன்னொன்னு எதனால கிளைம் டு வாட் எக்ஸ்டென்ட் வி பெய்டு இல்லை மேடம், ஏஜென்ட் ஐசிஆர்னா நீங்க இன்க்ளூடிங் மோட்டார்ஸ் எல்லாம் சேர்த்துக்குவீங்களா இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட் மட்டும் சேர்த்துக்குவீங்களா ஐசிஆர் கணக்கு போடும்போது? ஃபர்ஸ்ட் நான் தட் இஸ் வாட் ஐ இனிஷியலா சொன்ன பாத்தீங்களா, ரேட்டிங் வந்து நாட் ஜஸ்ட் மியர் ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் வச்சு ரேட் போடுறதே இல்ல. டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட் ப்ரொஃபைல் அண்ட் எதனால கிளைம் வந்தது, பாஸ்ட் இயர்ஸ் எல்லாமே புட் டுகெதர் தான். வெதர் த சேம் ஃபயர் ப்ராடக்டாவும் இருக்கலாம் ஆர் அதர் ப்ராடக்ட்டும் சேர்த்து கூட நாங்க இல்ல 1 செகண்ட் சார். இப்ப ஃபயர் பாலிசிலேயே மோர் தென் 70% ஐசிஆர் இருக்கு. ஓகே ஃபைன். ஆனா கிளைண்ட் இஸ் அ வெரி குட் கிளைண்ட் ஃபார் மீ. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த கிளைண்ட் வந்து அதர் பிசினஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பேன். பார்த்தா அதுல எல்லாமே ரேஷியோ பார்க்கும் போது ரொம்ப கிளைமே இல்லை அப்படின்னா தென் டிஸ்கிரிப்ஷன் தான் அது, வெதர் டு ரெடியூஸ் த லோடிங் ஆர் டு வெய்வ் த லோடிங் ஆர் வாட் எவர். ஸோ எவ்ரி திங் ஸ்டாண்ட் சார். மேடம் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து 1 crore பண்ணிக்கிறாங்க, ஒரு 10 lakhs மட்டும் கிளைம் வாங்கிக்கிறாங்க வருஷம். அடுத்த வருஷம் நீங்க அதுக்கு லோடிங் போடுவீங்க. அதுக்கு பாலாஜி, that is what I'm saying sir. We can also reduce the loading or waive the loading depending on the client oda profile. இன்னொன்னு some like ஒரு 2015ல there was some Chennai flood. yes that was only a one time loss. அதுக்கப்புறமா அது இல்ல. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் வந்து சார் ரேட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் a table of chart. அதை வச்சு இதான் there is no hard and fast rule. லோடிங் போடுவோம். பட் நீங்க வந்து கிளைண்டோட ப்ரொஃபைல் இருக்கா, அவ்வளோ ப்ரீமியம் பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு அடுத்த அந்த ரினிவல் வரும்போது ஒரு நெகோசியேஷன் ஒன்று வந்ததுன்னா தென் வி வில் கன்சிடர் அதர் ஃபேக்ட்ஸ் ஆல்சோ. ஒன்லி மேபி வி மே ரெடியூஸ் த லோடிங் ஆர் வி கேன் ஆல்சோ வேவ் த லோடிங். அவ்வளோதான். But as per circular point and as per the chart there is a loading. அதான் more than 70% claim இருந்தா தானங்க மேடம். Sum assured 50 lakhs claim இருந்தா. ஆமா. அது மட்டும் தான் லோடிங். அவர் கேக்குறது 10%, அவர் கேக்குறது வந்து 50 lakhs போட்டுருக்காங்க, 10 lakhs தான் வந்து கிளைம் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு லோடிங் வரதுக்கு சான்ஸ் இல்ல இல்லைங்களா மேடம்? சான்சஸ் கம்மி. thank you மேடம். அதான் கேக்குறேன். நம்மளோட பிரீமியம் சார் பிரீமியம் ஒர்க்ஷீட் சார்ட்லயே how it gives அப்படினா அந்த கிளைம் இவ்ளோ பர்சன்ட்னா இதுக்கு இவ்ளோ ரேட் அப்படின்னு தானே இருக்கு. ஆமா ஆமா. up to 70% it is nil, more than that na 5% 10% அந்த மாதிரி இந்த சார்ட் நீங்க கொடுக்குற ஏற்பாடு பண்ணிட்டா சௌரியமா இருக்கும் மேடம். ஓகே சார் கொடுக்கலாமே சார். வர்க்கிங் சார்ட் ஃப்ளெக்ஸா ரேட் சார்ட்ஸா? இல்ல அவர் கேக்குறது லோடிங் சார்ட் கேக்குறாரு. லோடிங் சார்ட் அதுதான் பிரீமியம் கம்ப்யூட்டேஷன் சார்ட். பிரீமியம் கம்ப்யூட்டேஷனுக்கு ஒரு லிஸ்ட் முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த லகு ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் இயர் தான் வந்திருக்கு. ஆக்சுவலா 2021 ஏப்ரல் இருந்து ஐ திங்க் வந்திருக்கு நினைக்கிறேன்.
அந்த புதுசா வந்து சீட் கொடுத்தா நாங்க கால்குலேஷன் பண்ணிக்க சௌகரியமா இருக்கும். பார்ட்டி சொல்றது கேன்வாசிங் ஈஸியா ஓகே சார், இருக்கும். நோ ப்ராப்ளம். நான் ஒன்று பண்றேன். உங்களுக்கு அந்த ஃப்ளெக்ஸா ரேட்டோட லிஸ்ட் இந்த மாதிரி ப்ரீமியம் ஒர்க்கிங் இவ்வளவுன்னு சொல்லி வித் கொடுத்தீங்கன்னா லோடிங், அதுதான் லோடிங் டிஸ்கவுண்ட்ஸ் அதெல்லாம் போட்டே நான் எல்லா fraction- பிஎம்ஸ்க்கும் நான் மெயில் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன், ஆர் இந்த ட்ரைனிங் டீமுக்கு நான் மெயில் ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே ஓகே. அண்ட் த்ரூ them we can also ஏன்னா get நாங்க it, sir. கூட சௌகரியமா இருக்கும். சப்போஸ் ஆபீஸ்ல சப்போஸ் some மிஸ்டேக் ஆயிருந்துச்சு நாங்க பார்ட்டி சொல்றது சௌகரியமா இருக்குங்க. Yeah, no problem, sir. And you can also contact me for doubts and other things. I can support you. ஓகே. உங்க ஃபோன் Okay, நம்பரோட I will just give that rating chart. நான் இப்போ நோட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ரேட்டிங் சார்ட்ஸ் தரேன், வச்சு we can easily work it. Sir, everything is very simple, sir. ஈஸியா மார்க்கெட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இது மூணுமே. ஒன்றும் இல்லை, நம்ம ஆன் தி வே நம்ம போறோம், ஒரு இடத்துல வந்து வீட்டு கரப்பிரவேசம் பண்ணி அந்த வாழை மரம்லாம் கட்டி இருக்கா, we can go easily approach them, we can speak to them, பண்ணி இந்த பாலிசி எடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஈஸியா மார்க்கெட் பண்ண சான்ஸ் இருக்கிறதுனால தான் நான் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம்னு எக்ஸாக்ட் கிளியர் ஆகலாம்னு கேட்கறேன். சார் கட்டாயமா நான் உங்களுக்கு ரேட்டிங் சார்ட்ஸ் எல்லாமே அனுப்புறேன் சார் நான். அண்ட் 3 ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கஸ்டமர் இன்ஃபோ ஷீட்ஸ் இருக்கு, அதுவும் நான் அனுப்புறேன். அதே மாதிரி இந்த ஸ்மால் ஷாப்ஸ் நிறைய இருக்கு, அந்த இடம்லாம் வந்து நாட் மச் காம்படிஷனும் கூட. நம்ம அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி we can easily take. இன்னொன்று, நம்ம ஃபயர் பாலிசி ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் டூயிங் ஒன்லி ஹெல்த் அண்ட் மோட்டர். அதில் பார்த்தீங்கன்னா மோர் கிளைம் ப்ரோனாக இருக்கு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணீங்கன்னா உங்களோட ஏஜென்ட்டோட ஐசிஆர் வில் பி வெரி வெரி லெஸ். ஸோ இந்த ப்ரீமியம் போய் அதை உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். தென் யூ வில் கெட் ஐசிஆர் இன்சென்டிவ் ஆல்சோ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் நீங்கள் நிறைய ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ண என்ன ஆகும்னா, இந்த லாஸ் எல்லாம் கீழே போயிடும், இந்த ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகும், தென் உங்களோட ஐசிஆரும் கம்மியாகும், இன்சென்டிவ்ஸ் வில் ஆல்சோ பி தேர். அதான் மேடம், நீங்க இப்ப இந்த சார்ட் அனுப்புறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்து எங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க. இது வரைக்கும் வந்து ஃபயர் பத்திய ப்ராடக்ட் நாலேஜ் இதெல்லாம் கொடுக்கவே இல்லைங்க. சார்ட் என்ன, எவ்வளவு ரேட்டு, நாங்க எதா இருந்தாலும் என்னன்னு டீடைல் வாங்கிட்டு வந்து ஆபீஸ்ல கேட்டு தான் மறுபடியும் போயிட்டு பார்ட்டி கன்சல்ட் பண்ணிட்டு வரோம். 3 டைம்ஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பாலிசி கம்ப்ளீட் ஆகுது. நீங்க ரேட் சார்ட் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க மேடம். ஓகே சார், நாங்க டைம் அனுப்புறோம். சொல்லுங்க மேடம். வெங்கட்ராமன் ஹியர். Yes, நீங்க இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இஸ் a வெரி குட் ரெக்கமெண்டேஷன் மேடம். இப்ப என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாம் நான் ஜென்ரலா என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பிளாட் வாங்குறேன், அந்த பிளாட்டோட வேல்யூ வந்து இன்னைக்கு வந்து 30 லட்சம் இல்லாட்ட 40 லட்சம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓவர் a period of time because of the various parameters, inflationனால property is getting appreciated. Okay madam, I generally don't recommend people to go for long term insurance, particularly அதுக்கு தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எக்ஸ்கலேஷன் ஆஃப் 10% இருக்குல்ல, அதுல அது built in மேடம். 10% every ஆமா, year it is 10% built ஆஃப் in. த சம் இன்ஷூர்ட் வந்து உங்களுக்கு எஸ்கலேட் ஆகுதுல்ல ஆட்டோமேட்டிக்காவே. ஓ, So the அந்த 10th year clause it will be 100%, அந்த clauseல அது கவர் ஆகும். அதனால தான் அந்த Okay, வெரி so- பிகினிங், அதுக்கு தான் நான் வந்து நியூவா ப்ராடக்ட் போறீங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடு ஃபங்க்ஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ரேட் என்னன்னு ரொம்ப கிளியரா அவங்க சொல்லிடுவாங்க, எவ்வளவு ரேட்டுக்கு இது ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்க இடத்துல போய் அப்ரோச் பண்ணா கூட they will say at what cost they are constructing அப்படின்னு. correct. ஸோ வித் தட் அப்போ அவங்க வந்து இன்னைக்கு இன்சூரன்ஸ் பண்ணும் போதே அந்த வேல்யூக்கே அவங்க இன்சூர் பண்ணுவாங்க. பிளஸ் இந்த 10% எஸ்கலேஷன், ஆல் தட் வில் டெஃபினெட்லி பி சப்போர்ட்டிவா தான் இருக்கும், ஓரளவுக்கு சஃபிஷியண்டா தான் இருக்கும். ஆனா ஓ, அண்டர் அப்படின்னா இன்சூரன்ஸே இதுல கிடையாது. ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் இன்சூரன்ஸ் கிடையாது. சூக்ஷமா Very good. லகுல பாத்தீங்கன்னா 15% வெய்வர் இருக்கு, ஆ, அண்டர் நீங்க இன்சூரன்ஸ் சொன்ன வெய்வர் மாதிரி இருக்கு. ஆனா நீங்க அந்த சொன்ன மாதிரி 15% இந்த மேல போச்சுன்னா போர்ட்ஃபோலியோ இட் அப்ளைஸ். இந்த போர்ட்ஃபோலியோ வந்து எஸ் இட் இஸ் அன்டாப்டு பை மெனி. என்ன நிறைய வீடு வந்து ஐ குட் சி அது வந்து பில்டர் கட்டி கொடுத்துருக்கான் சார், அந்த இன்சூரன்ஸ் அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து பேங்கர்ஸ் இன்சிஸ்ட் பண்ணாக்கா அவங்க பண்றாங்க, ஒன்லி ஃபார் தட் பேங்கரோட லோன் வேல்யூக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி So if we can always tell them to take a it's more comprehensive. இப்போ வந்திருக்க இந்த கிரிகரக்ஷா ஆர் பிஎஸ்சி ஆர் பிஎல்யூ, இட் இஸ் மோர் காம்ப்ரிஹென்சிவ், இவ்வளோ இன்பில் கவர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் madam, மெயின்லி இப்ப டு நீங்க பிக் அப் தோஸ் மைக்ரோ அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் அவங்கள தான்
டார்கெட் வச்சு கொண்டு வந்திருக்காங்க இப்போ மேல. இதுல வந்து கிட்டத்தட்ட 40-45 பேர் இதுல என்ன மாதிரி அட்வைசர்ஸ் ஆர் அட்டெண்டிங் இயர் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஆல் நான் சொல்றேன் மேடம். இப்ப நிறைய பேர் வந்து நீங்களே எடுத்துக்கோங்க, இல்ல நானே எடுத்துக்கிறேன். நான் 50 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி நான் வந்து எனக்கு லோன் வந்து எனக்கு 20 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 20 லட்சம் ரூபாய் தான் லோன் வாங்குறேன். So the insuring whoever is giving me this 20 lakhs rupees, he is covering the property only for 20 lakhs. Whereas I have paid this property 50 lakhs and I paid and acquired the property. So policy எடுக்கிற அன்னைக்கே it is under insured. சார் அது இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் தானே சார்? அவங்க இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் தான் சார். நாளைக்கு வந்து இப்ப நான் தான் அந்த வீடு வாங்கியிருக்கேன், வீடு வாங்கி 3வது வருஷம் வந்து இது வந்து இன்னொன்னு சார், ஐ வில் டெல் யூ another thing is இப்போ வந்திருக்க இந்த பிஜிஆர்ல ஈவன் a tenant can take an insurance. ஆனா அவங்களோட லீஸ் அக்ரிமெண்ட்ல இட் should be clearly mentioned இந்த டேமேஜஸ் ஆச்சுன்னா ஐ எம் ரெஸ்பான்சிபிள்ன்றத அந்த லீஸ் அக்ரிமெண்ட்ல தெளிவா எழுதி வாங்கிட்டாங்கன்னா then the insurance company will also pay to that extent agreed in that lease agreement. இப்ப நிறைய ரெசிடென்ஸ்ல கெஸ்ட் ஹவுஸ் வெடிச்சிருது, the roof or the walls get damaged, who is responsible, owner or the tenant? owner வந்து tenant தான் கடுப்பேத்துவாங்க. so tenant will have to bear that financial loss. so அத வந்து நான் வந்து இப்ப இந்த வீட்ல வந்து வாடகைக்காரனா இருக்கேன். இல்ல புரியுது, நீங்க சொல்ற லாஜிக் இஸ் வெரி கிளியர் மேடம். நான் இப்ப இருக்கிற வீட்டுல வாடகைக்காரனா இருக்கேன். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஃபார் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் தி ப்ராப்பர்ட்டி. மீன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரல் பாதரேஷன் இஸ் நாட் மைண்ட், தட் இஸ் தி ஹவுஸ் ஓனர்ஸ். ஓகே யா, என்னோட ஹவுஸ் ஓனர் வந்து வேற ஒரு ஊர்ல இருக்கான். அவன் வந்து he is bothered only about the construction structural value, but I am bothered about the content. நான் ஒரே வீட்டுக்கு நான் கண்டென்ட் எடுப்பேன், அவன் வந்து பில்டிங் எடுப்பான், அது அலோடு. பட் நீங்க எப்படி சொல்றீங்க, நீங்க டெனன்ட் எடுக்கிறான் அப்படின்னா tenant has got no vested interest on the structural property இல்ல மேடம். நாளைக்கு claim வந்ததுன்னா நீங்க எனக்கு கொடுக்க மாட்டீங்களே. அதுக்கு தான் I said the example that if there is some ஒரு gas stove ஏதோ வெடிச்சிருச்சு, அந்த ரூஃபோ அந்த வாலோ டோட்டலி டேமேஜ் ஆயிடுச்சு due to negligence of the tenant, so what will ஒரு dispute வரும், ஓனருக்கும் டெனன்ட்டுக்கும் ஒரு dispute வரும். so if that lease agreement, that is what I'm saying, அந்த lease agreement rental agreementல if they are clearly mentioned இந்த மாதிரி உங்களோட நெக்லிஜென்ஸ்னால ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள்ங்கறத அதுல மென்ஷன் ஆயிருக்கணும். இல்ல இவ்ளோ வேல்யூ வரைக்கும் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அந்த மாதிரி ஏதோ ஒரு தட்ஸ் சின்ன வீடு அந்த மாதிரி தேர் ஆர் பெரிய பெரிய ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிற கெஸ்ட் ஹவுசஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலயுமே வந்து சில லீஸ் அக்ரிமெண்ட்ஸ் ரொம்ப கிளியரா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேமேஜஸ்க்கு யூஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத அதுல கிளியரா எழுதி இருந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனி இஃப் யூ ஹவ் இன்சூர்ட் தட் ப்ராப்பர்ட்டி தென் இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தட் எக்ஸ்டென்ட் அக்ரீட் இன் த அக்ரிமெண்ட். Okay, not only residents sir, you can also target all this shop, நிறைய ஷாப்ஸ்க்கு போய் நீங்க இன்சூரன்ஸ் பண்ணலாம். ரெசிடென்ட்ல நீங்க டெனன்ட் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறாரு, அட் தி சேம் டைம் ஓனரும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறாரு. அப்படி கிளைம் வர பட்சத்தில் ரெண்டுக்குமே கிளைம் செட்டில் ஆகுமா வெவ்வேறு கம்பெனி? அதுதான் சார், டு த எக்ஸ்டென்ட் அந்த ஃபினான்ஷியல் லாஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் த டெனன்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் த ஓனர் இஸ் ரெஸ்பான்சிபிள், அதுதான் இருக்கு. இப்போ நம்மளுடைய இன்சூர்டு வந்து இஸ் அ டெனன்ட், அந்த அக்ரிமெண்ட்ல வாட் இஸ் மென்ஷன் இன் தட் அக்ரிமெண்ட், to what extent it is agreed in that agreement, rental agreement or lease agreement, whatever, அந்த அளவுக்கு தான் we can settle a claim. நீங்க settle the claim tenant கொடுத்துறீங்க. insured apartment owner also insured in some company. ஒருவேளை ரெண்டு பேருமே சார் ஒன் செகண்ட் சார், ரெண்டு பேருமே claim is admissible அப்படின்னா contribution clause-ல it will be proportionately be adjusted. proportionate-ஆ அவங்களோட வேல்யூஸ்க்கு ஏத்த மாதிரி the claim will be settled. But end of the day the total claim, suppose நான் வந்து ஒரு 5 lakhs 50 lakhs பண்ணிருக்கேன், என்னோட tenant 50 lakhs பண்ணிருக்காரு, but the property value is only 50 lakhs or 60 lakhs. At any point of time, the total claim settlement by both the insurance company will not exceed 60 lakhs. Yes, sir, that is what.
இல்ல எனி காஸ்ட் இட் இட் வில் நாட் எக்ஸீட் 60 lakhs ஒரு பக்கம். பட் என்னோட பாலிசிக்கு நான் இன்சூர் பண்ண இருக்க பாலிசிக்கு டு வாட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் பேயபிள்னு இருக்கு. And as I said, the carpet area and the rate of construction agreed at the beginning of the policy. Yes. அதுதான் matters. If the square feet, as I said, no under insurance. If the square feet is lesser than actually what has to be insured அப்படின்னா அந்த lesser square feetக்கு what is the rate of construction நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த பாலிசியோட இனிஷியல்ல, அதை தான் we have to apply and we can settle the claim. ஓகே, அதே மாதிரி தான் அவங்க இஃப் இட் இஸ் ஜாஸ்தி ஸ்கொயர் ஃபீட் போட்டாலும் வாட் இஸ் த ஆக்சுவல் ஸ்கொயர் ஃபீட்டோ அதுக்கு தான் நம்ம செட்டில் பண்ணுவோம் வித் த ரேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் விச் வி ஒரிஜினலி அக்ரீட் இன் த பிகினிங் ஆஃப் த பாலிசி. அதுதான் நம்ம இப்போ செட்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ அண்டர் இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ரொபோர்ஷனேட் அதான் அந்த ரேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வாட் வி ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் அட் த இனிஷியல், அதுதான் மெயின். இப்போ 10 years பேக் ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு கட்டுறாங்க, ஹவுஸ் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இயர் அப்போ 10 lakhs ஆகுது. அதே இது இப்போ 20 lakhs ஆகிற பட்சத்துல பார்ட்டி வந்து இன்சூரன்ஸ் பண்றாரு. டோட்டல் லாஸ் ஆகும்போது நீங்க கால்குலேட் பண்றது பழைய வேல்யூ வச்சு பார்ப்பீங்க, பழைய பில்டிங் அந்த வேல்யூ பார்ப்பீங்களா இல்ல இன்னைக்கு நான் இன்சூர் டிக்கெட் வேல்யூ வச்சு கணக்கு போடுவீங்களா? இன்னைக்கு கரண்ட் வேல்யூல பார்க்கும்போது இட் இஸ் an அண்டர் இன்சூரன்ஸ் தெரியுது. But under insurance-ன்றது BGR-ல there is no under insurance. So whatever is the value you have insured அதை கொடுத்துட்டு செட்டில் பண்ணிடுவோம். பார்ட்டி பழசு 10 lakhs கட்டினாரு, ஆனா இப்போ வந்து மார்க்கெட் வேல்யூ தான் இன்சூரன்ஸ் போடுறாரு. 10 lakhs கட்டினாருன்னா அவ்வளவுதான் we can pay them. இல்ல இப்போ வந்து மார்க்கெட் வேல்யூ தான் போடுறாரு ஆக்சுவலா. அப்ப அந்த கேஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? That is what I am saying sir. இப்போ மார்க்கெட் வேல்யூ நான் இப்போ அந்த அண்டர் இன்சூரன்ஸ் போது I explained on எக்ஸாம்பிள்ல ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் நம்ம வந்து 50,000 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அக்ரி பண்ணியிருக்கோம் பாலிசி போடும் போது. ஆனா கிளைம் வரும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 40,000 per ஸ்கொயர் ஃபீட். ஓகே, ஸ்டில் we will pay only for 50,000 இனிஷியல் பாலிசியோட கமென்ஸ்மெண்ட்ல 50,000 we agreed no, அந்த வேல்யூ தான் we'll pay even now. Even if that square feet value is lesser than what we have insured na koda we will pay only that square feet value. The policy commencement la ஒரு square feet க்கு 50,000 per square feet க்கு. Okay, but claim வரும்போது 40,000 தான் இருக்கு square feet value. அப்போ claim வந்து we will choose only 50,000 and not 40,000. ஓகே, எதுல டிஃபரன்ஸ் பார்ப்போம்னா அந்த ஸ்கொயர் ஃபீட் அந்த கார்பெட் ஏரியா நம்ம போடுறோம்ல 200 ஸ்கொயர் ஃபீட் கார்பெட் ஏரியானா 200 ஸ்கொயர் ஃபீட் கார்பெட் ஏரியாவுக்கு நம்ம தருவோம். ஆனா 200 ஸ்கொயர் ஃபீட் கார்பெட் ஏரியான்னு பாலிசியில கொடுத்துருக்கோம். பட் ஒரிஜினலி 180 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கு அப்படின்னா 180 ஸ்கொயர் ஃபீட்டை தான் நம்ம எடுப்போம். இது வந்து ஓவர் இன்சூரன்ஸ்மேங்களா அண்டர் இன்சூரன்ஸ்னு சொல்வீங்களாமா? அவங்க ஓவர் இன்சூரன்ஸ் பட் the claim will be paid only for அது clear. Actually you could see only 180 square feet is been constructed. ஆமா. So but he has paid premium for 200 square feet. வெங்கட்ராமன் சார் தமிழ்ல சொல்லுங்க சார். சரி, ஓகே சார் 180 ஸ்கொயர் 150 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுப்போம் சார். பில்டிங்கோட இடம் கார்பெட் ஏரியா வந்து 150 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. ஆனா இன்சூரன்ஸ் வந்து அவங்க 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எடுத்திருக்காங்க. கிளைம் வரும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த 150 ஸ்கொயர் ஃபீட் தானே இருக்கு ஒரிஜினலி, அதுக்கு தான் நாங்க கிளைம் செட்டில் பண்ணுவோம். 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தர மாட்டோம். இட் இஸ் கிளியர் மேடம். பட் ஒரே ஒரு இன்னொரு மேடம், இந்த கிரகரக்ஷால வந்து இப்ப பில்டிங் வேல்யூ வந்து இப்ப இருங்க சார், இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த அப்ளை ஆகும். அடுத்தது ரேட் வேல்யூ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னைக்கு நீங்க ரொம்ப கிளீனா சொல்றீங்கம்மா. 50,000 ரூபாய் நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, ஆனா கிளைம் வரும்போது 40,000 ரூபாய் தான் உங்களுக்கு வருது. அப்ப கூட நீங்க 50,000 ரூபாய் நீங்க செட்டில் பண்ணுவீங்க இல்லீங்க? ஆமா, ஏன்னா ஒரிஜினலி இட் இஸ் அக்ரீடு பை தி இன்சூரர். இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த ரேட்டா இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு இன்னைக்கு ரேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இவ்வளோக்கு நாங்க அக்ரி பண்றோம். அக்ரி பண்ணி தான் இந்த பாலிசி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா there is no under insurance concept here in BGR. மேடம் தமிழ்ல சொல்லுங்க, ஒரு சில பேருக்கு தமிழ் நல்லா புரியும்னு ஃபீல் பண்றாங்க, பரவாயில்ல சார். அதான் அண்டர் இன்சூரன்ஸ்
ம். அண்டர் இன்சூரன்ஸ் அதாவது அண்டர் இன்சூரன்ஸ்னா எப்படி சொல்றது? சரி, ஆஹ் பரவாயில்ல. ம். கம்மியான இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. கம்மியான வேல்யூ இன்சூரன்ஸ் வேல்யூ வந்து பண்ணதுனால கம்மியா போடுறது. ஆமா 50 லட்சம் ரூபாய் பில்டிங்க்கு இ- 40 லட்சம் ரூபாய்க்கு இப்ப இன்சூரன்ஸ் இது எடுக்கிறது. இது ஆமா நான் 2015 இன்சூரன்ஸ் எடுத்தேமா, இப்ப 2025 வச்சுக்கோங்க. பண்ணும் போது அப்போ இன்னைக்கு என்ன விலைவாசியோ அந்த விலைவாசிக்கு கணக்கு போட்டு நீங்க அதுல வந்து 10% அந்த எஸ்கலேஷனும் உண்டு. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல சார் மேடம். நீங்க அந்த பழைய கேஸ்ல இருந்து எடுத்துட்டு வர முடியாது. இன்னைக்கு ஆ. நீங்க வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்க. இந்த 50 லட்சத்துல தான் நீங்க வந்து 10% எஸ்கலேஷன் போட்டுட்டு வர முடியுமே வழிய, நீங்க அன்னைக்கு நான் 20 லட்சம் போட்டேன், அந்த அன்னைக்கு போட்ட 10% எனக்கு இன்னைக்கு கரெக்டா வருது, அந்த மாதிரி எல்லாம் கணக்கு வராது சார். இப்ப இருக்கிற இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து எல்லாமே ஆனுவல் பாலிசி தான். பிஜிஆர் மட்டும்தான் லாங் டேர்ம் பாலிசின்னு எடுக்கிறோம். 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நம்ம எடுக்கிறோம். பட் பிஎஸ்யூலயோ பிஎல்யூலயோ லாங் டேர்ம் கிடையாது, ஆனுவல் பாலிசி தான். வருஷம் அந்த பாலிசி ரெனியூ ஆயிட்டு வரும். ஸோ ரெனியூவல் வரும்போது நீங்க கிளியரா கால்குலேட் பண்ணி பார்த்து வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். சம்மின்ஷோட கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். ஃபைன்மா மேடம். இது வந்து ஓகேவா? ஒரு இன்னொன்னு இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். இப்ப நான் வந்து ஐ எம் கனெக்டட் அட்டாச் டு டிஏபி 1, சரியாமா? டிஏபி பட் 1 எங்க? சென்னையா? சென்னையில, சரியாமா? சென்னை டிஏபி பட் 1 சென்னை சைதாப்பேட். டிஏபி 1 சைதாப்பேட்டு ஓகே மேரி ஓகே மேடம் தான் என்னுடைய பிரான்ச் ஓகே மேனேஜர். ஓகே என்னோட சரி பிரான்ச்ல இன்னும் 2-3 பேர் நான் பேர் பாக்குறேன், சரியா மேடம்? சரி அச்சா, பரவாயில்ல நான் சார், வந்து சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, நான் வந்து இன்னைக்கு தேதியில நான் இருக்கிறது வந்து புனேல. ஸோ அப்படின்னா நான் வந்து பேன் இண்டியால இந்த பொருளை விற்கலாம் இல்லம்மா? சரி, இது ஆல் இந்தியா பேசிஸ் தான். ஆனா நீங்க இன்னொன்னு நீங்க பாத்துக்கணும். ம். எர்த்குவேக் ஜோன் ம். இன்சூரன்ஸ் இல்ல எங்க நான் எடுக்கிறீங்கன்றதுல நீங்க அங்க பூனேல இருக்கிறத அங்க இருக்க ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம எங்கேயுமே இன்சூரன்ஸ் பண்ணலாம். கரெக்ட். பட் எனிவே கிளைம் எல்லாமே வந்ததுன்னா இன்னும் அங்க அரௌண்ட் பூனே அந்த தான். அந்த ஒரு சர்வேயர் வந்து செக் பண்ணுவாங்க. என்ன அங்க எனக்கு தான் வந்து வந்து இப்ப செக் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அது இப்போ ஒரு நீங்க ஒரு நாள். வந்து சரி இன்னொன்னு சொல்லுங்க. இப்போ இந்த பிஎஸ்யூ பிஎல்யூ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ இல்ல ஃபேக்டரியோ இல்ல கோடவுனோ சென்னையிலயும் இருக்கு புனேலயும் இருக்கு கரெக்ட். அப்படின்னா பர்சே ரேட்டிங் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ஆக்குபன்சின்னு சொல்லுவோம் ஃபயர் இன்சூரன்ஸ்ல. காம்ப்ளெக்ஸ்ல ஒரு மேனுஃபேக்சரிங் இது ஒன்று இருக்கும், ஸ்டோரேஜ் கோடவுனும் இருக்கும், கோடவுனும் இருக்கும், உள்ளேயே ஒரு கேன்டீன் அந்த மாதிரி ஏரியாஸும் இருக்கும். புரியுது. நான் கேண்டீன் எடுக்கிறேன், நீங்க வந்து இன்னொரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நீங்க எடுக்கிறீங்க. அப்படி எடுக்க முடியாது. ஃபயர் பாலிசில செலக்ஷன் ஆஃப் ரிஸ்க் வந்து நாட் அலௌடு. ஓ, ஒரு பர்டிகுலர் மிஷினை மட்டும் கவர் பண்றது, ஒரு இல்ல பர்டிகுலர் இப்ப நீங்க பூனால பாம்பேல எப்படின்னாமா, அது வந்து இப்ப இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஒரு ஃப்ளோர்ல ஒரு ஃபேக்டரி இருக்கலாம். ஓனர்ஷிப் யாரோடது? ஓனர்ஷிப் யாரோடது? ஓனர்ஷிப் வேற ஓனரா கூட இருக்கலாம், ஒரே ஓனரா கூட இருக்கலாம். வேற ஓனர்னா அந்த ஓனர் அங்க எடுத்துக்கிறாங்க, இந்த ஓனர் இங்க எடுத்துக்கிறாங்க, தட் இஸ் ஃபைன். எஸ். குட் மேடம். இதுல வந்து எனிவே நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரியுதுமா. இது வந்து பண்ணலாம். பட் ஏன் இந்த கேள்வி நான் கேட்கறேன்னா, நான் வந்து என்னோட பேஸ் வந்து நான் வந்து பேசிக்கலி தமிழன் தான், இந்த ஊர்ல தான் இருக்கேன்னா, என் பையன் அங்க வேலை பண்றாங்கிறதுனால ரொம்ப 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அங்க இருப்பேன், திருப்பி சென்னைக்கு வந்துருவேன். நான் வந்து என்னோட ஏஜென்சிலேயே பூனால வந்து ஒரு சில கார் பாலிசி மெடிக்கல் பாலிசி எல்லாம் விற்கலான்னு நான் பூனே ரீஜன் அங்க இருக்கிற சார் கேட்டேன். எனக்கு வெங்கட்ராமன் சார், வெங்கட்ராமன் சார் ஒரே ஒரு நிமிஷம். நீங்க இவ்வளவு நேரம் எல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே, எங்களுக்கு இங்க நிறைய பேர் கிராமங்கள்ல தான் ஏஜென்சி எல்லாம் எடுத்திருக்காங்களா? இந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி வந்து அவங்க இன்னும் டெவலப் ஆன உடனே. ஆமா, அப்ப நீங்க இங்க இப்படி குறுக்க கேட்கும் போது அவங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். சரி, ஃபைன், ஓகேமா, தேங்க் யூ, நோ ப்ராப்ளம். எங்களுக்கு வந்து பேசிக் வந்து ரொம்ப கிளாரிட்டி வேணும். எங்களோட ஏஜென்ட்டுக்கெல்லாம் பேசிக்கே வந்து ரொம்ப கிளாரிட்டி வேணும் சார். சரி, புரியுதுமா, புரியுது. தேங்க் யூமா, கோ ஹெட், தேங்க் யூ. இன்னொன்னு என்னோட சஜஷன் வந்து ரொம்ப தூரத்துல லைக் பூனேலயோ மகாராஷ்டிரலயோ இருந்து அந்த ஏரியாலயே அவங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டாதான் நல்லது. ஏன்னா அங்க இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தே ஹேவ் வைடர் நாலேஜ். அந்த ஏரியாவை வச்சு இருக்கிற வைடர் நாலேஜ் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். நம்ம இங்க இருக்கிறச்ச அந்த ரிஸ்க் இன்ஸ்பெக்ஷனோ எவாலுவேஷனுக்கோ வந்து வாட் எக்ஸ்டென்ட் கரெக்டா வரும்னு தெரியாது. ஹலோ, வணக்கம் மேடம். ஓகே, சொல்லுங்க சார்.
இந்த 3 ப்ராடக்ட்ல வந்து பேசிக் கான்செப்ட் நான் இனிஷியலா இந்த ட்ரைனிங் பிகினிங்ல சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் சரிங்க பேசிக் கான்செப்ட். அதுதான் வந்து எல்லா ஃபயர் ப்ராடக்ட்டுக்குமே அப்ளை ஆகும். என்னன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஜிஆர்ன்றது டுவெல்லிங் மட்டும் தான். சரிங்க பிஎஸ்சிக்கும் பிஎல்யூக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ். லைக் இதுல ஃப்ளோட்டர் இருக்கு, அதுல ஃப்ளோட்டர் இல்ல. இதுல ஒரு 1 லேக்னா அதுல 5 லேக். அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் வேல்யூ தான் டிஃபரன்ஸ். மத்தபடி என்ன கவர் ஆகும், என்ன அண்டர் இன்சூரன்ஸ்னா என்ன, ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல சம் இன்சூர்டு வேல்யூ ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே சேம் தான். ஆல்மோஸ்ட் த சேம். சரி கான்செப்ட் மேடம். எல்லாமே இப்போ இத ஒண்ணுதான். கான்செப்ட் ஒண்ணுதான். அந்த ப்ராடக்ட் நீங்க எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கறது ம். தான் இதுல இருக்கு. அப்ப இத அதாவது நான் பார்த்துட்டு பிகினிங்ல நீங்க வந்து பேசிக்க ஃபுல்லா எடுத்துட்டேன். நான் அந்த கான்செப்ட்ஸ் என்னன்றத பிகினிங்ல அதை தான் நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு தான் நான் ஓகே இந்த மேடம். மாடியூல்ஸ்குள்ள வந்தேன். இல்ல என்ன சரி மேடம். சொல்லணும்னு சொன்னீங்கன்னா நான் இப்ப திருப்பி சொல்றேன். ஓகே ஓகே. இல்ல இல்ல. இப்ப நீங்க வந்து இப்ப ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி செஷன் எடுத்ததை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் அனுப்பியிருந்தாங்க. சரிங்களா? இன்னைக்கு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு பிகினிங்ல நேஷனல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அசெட்ஸ் வேல்யூ நிறையவே இருக்கு. அசெட்டை பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்சூரன்ஸ்க்கு நிறைய இருக்கு. சால்வன்சி ஏன் கம்மியாச்சுன்னா நிறைய கிளைம் நாங்க செட்டில் பண்ணியிருக்கோம். எந்த சரி ஒரு மேடம். ரீசனா மேக்ஸிமம் நிறைய கிளைம் செட்டில் பண்ணதுனால எங்களோட சால்வன்சி ரேஷியோ கம்மியாச்சு. என்ன டிராபேக்னு பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் தான் இல்ல. ஸோ லயபிலிட்டியை மேற்கொண்டு மீட் அவுட் பண்ணதுக்கு லிக்விட் ஃபண்ட்ஸ் தான் இல்லை. அதர்வைஸ் வி ஹாவ் மோர் அசட்ஸ். ஸோ அதனால தான் இப்போ இந்த மாதிரி ரீட்டைல் ப்ராடக்ட் நிறைய பண்ண என்ன ஆகணும், ஸ்லோலி இந்த லிக்விட் அசட்ஸ் லிக்விட் ஃபண்ட்ஸ் எங்களுக்கு நிறைய வந்துடும். அந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா ஏஜென்ட்ஸ்க்காக நாங்கள் நிறைய இன்சென்டிவ் ஆக்சுவலாக அந்த ப்ரொபோசலை தான் பண்ணாங்க. இப்போ ஒரு 1 or 2 இயர்ஸ்ல தான் லாட் ஆஃப் காம்படிட்டிவ் இதில். So we should start utilizing this training. Okay, past is past. There are சார் நம்ம போற பாதையில நிறைய கல் இருக்கும், முள் இருக்கும், மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் we have to reach the ஓகே மேடம். இதை அப்படியே கன்டினியூ destination. பண்ணா போதும். நாங்க வந்து கலந்துக்குவோம் நாங்க. சரிங்களா? மீட் சரி பண்ணிக்கோ. சார். எந்த ஒரு வாரம் இல்லைன்னா கூட வந்து கன்டினியூ பண்ணிக்குவோம் நாங்க. கன்டினியூ பண்ணும்போது அந்த நாலேஜ் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா தான் வந்து பண்றோம் உங்களுக்கு சார், அந்த கட்டாயமா நாங்க பண்றோம் சார். சரிங்களா? பண்ணலாம் சார். ஓகே சரி. ஓகே மேடம். ஓகே. தேங்க்யூ இன்னொன்னு மேடம். இப்ப இந்த இருங்க இந்த ஃபினிஷிங் இதுதான். இந்த பாலிசி வந்து ஆட்டோமேட்டிக்கா சில இடத்துல டெர்மினேட் ஆயிடும். எங்க அப்படின்னு கேட்டா, இப்ப பில்டிங் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, கொலாப்ஸ் ஆகி இடிச்சு விழுந்துருச்சு அப்படின்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நோட்டிஃபை பண்ணி இஃப் தே அக்ரி அப்படின்னா தென் த கவர் வில் கண்டினியூ. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து க்ளோஸ் ஆயிடும், எண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இன்னொன்னு ஓனர்ஷிப் மாறிடுச்சு, அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஓனர்ஷிப் மாறிடுச்சு. இப்போ மோட்டர்ல வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட் இந்த ஃபயர் பாலிசியில கிடையாது. ஒன்ஸ் ஓனர்ஷிப் மாறிடுச்சு அப்படின்னா the policy will come to end. அதாவது அந்த ஓனர்ஷிப் வந்து 2 கேஸ்ல மாறும். எப்போ மாறும்? ஒன்னு வந்து ப்ராப்பர்ட்டியை வித்தா மாறும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வித். இன்னொன்னு வந்து அந்த ஓனர் இறந்து போயிட்டா மாறும். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி வித்தாக்கா அந்த பாலிசி வில் கம் டு an end. ஆனா இப்ப அந்த ஓனர் இறந்துட்டாரு அப்படின்னா பாலிசி வந்து இட் வில் நாட் கம் டு எண்ட். இன்ஸ்டெட் அந்த நெக்ஸ்ட் லீகல் ஹேர் அவங்க வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ள வந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா the சேம் பாலிசி டேர்ம் கண்டிஷனோட அந்த அடுத்த லீகல் ஹேருக்கு கண்டினியூ ஆகும். ஆனா அந்த 30 நாளுக்குள்ளேயோ இல்ல அந்த பாலிசி எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள அவங்க வந்து அந்த லீகல் சர்டிபிகேட்டை வச்சு முறையா ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நியூ ஓனர்ல கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த ரினிவல் போது அந்த புது பர்சன் பேர்ல அந்த பாலிசி போகும். ஆட்டோமேட்டிக் டெர்மினேஷன். கேட்டீங்கன்னா இப்போ 7 டேஸ்ல வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ இன்சூரன்ஸ் எடுத்து 1 மாசம் தான் ஆச்சு அவரு. சரிங்களா? இன்னும் வந்து ஒரு 11 மந்த் வந்து இந்த இன்சூரன்ஸ் வேல்யூ இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து யாரு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்க பேர்ல மாத்தலாமா? மாத்தி கொடுக்க அப்படியே முடியுமா? பாலிசியை மாத்த முடியாது. இந்த பாலிசி வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் கேன்சல்டு. ஓகே மேடம். கேன்சல்டு. சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதுதான் சேல் ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் ஆகுமா ஆகாதா மேடம்? திரும்பி ரிட்டர்ன் ஆகுமா ஆகாதா மேடம்? அப்போ ஷார்ட் பீரியட் பேசிஸ்ல ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா மோர் தென் 8 months கிட்ட பாலிசி இருக்கு இல்லையா ஃபோர்ஸ்ல. ஸோ இன் ரைட்டிங் அந்த எக்ஸிஸ்டிங் ஓனர் பாலிசி எடுத்த ஓனர் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இந்த மாதிரி நான் விற்க போறேன்,
அதனால நான் இந்த பாலிசியை கேன்சல் பண்றேன் அப்படின்னு ரைட்டிங்ல லெட்டர் கொடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனியும் பட் கிளைம் எதுவும் இருந்திருக்க கூடாது. பாலிசி கிளைம் எடுத்து ஒரு ஓகே மாசத்துலயே 2 ஓகே மாசத்துலயே ஏதோ கிளைமே இல்ல அப்படின்னால் தென் ஆ நாங்க ஷார்ட் பீரியட் பேசிஸ்ல அதை கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணி அதுக்கு ரீஃபண்ட் என்ன பண்ணிடும். கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க புது ஓனர் கிட்ட அவங்க வந்து எங்க கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த ஓனர் பேர்ல இந்த ப்ராப்பர்ட்டியை கவர் பண்ணுவோம். மேடம் அப்புறம் நம்ம ஃபயர் approach பாலிசில முக்கியமான ரெண்டே விஷயம் சார். எத்தனை ஒண்ணு நாள்ல claim சொல்லுங்க புரியல, பிரேக் தகவல் இருக்கு உங்க கொடுங்க. வாய்ஸ்ல. சாரோட வாய்ஸ் பிரேக் ஆகி ஆமா. இருக்கு. இன்னொன்னு சார் இந்த அவர் ஃபயர் பாலிசி பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்க. ஒண்ணு வந்து ஆக்குபென்சி, இன்ஸ்டிடியூட் வந்து இன்னொன்னு லொகேஷன். இறந்துடுறாருன்னு வைங்க, என்னங்க? டெத். ஆமா, டெத் சார் ஆனாக்கா பார்ட்டி இறந்துட்டாருன்னா எத்தனை நாளைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க? பார்ட்டி இறந்துட்டா 30 நாளைக்கு வரைக்குள்ள அந்த நெக்ஸ்ட் லீகல் ஹேர் இருப்பாங்கல்ல, அந்த ஃபேமிலி மெம்பர் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த நெக்ஸ்ட் லீகல் ஹேரோட அந்த பாலிசி அப்படியே கண்டினியூ ஆகும் until expiry of the policy. ஓகே மேடம். ஓகேங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப வித்தா கேன்சல் ஆகுது பாருங்க, அந்த மாதிரி இதுல கேன்சல் ஆகாது. அது பார்ட்டி எத்தனை இறந்துட்டாரு. நாளுக்குள்ள பார்ட்டி அது எத்தனை நாளுக்குள்ள கேன்சல் ஆகும் மேடம்? ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஒரு நான் வீடு வாங்கி நான் ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பாலிசி எடுத்து 6 மந்த் ஆச்சு. நான் வந்து வேற ஒருத்தருக்கு வித்துட்டேன். நான் அப்போ இந்த பாலிசி 6 மந்த்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி இந்த சேல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்தோம்னா மீதி இருக்கிற ரிமைனிங் டேஸுக்கு 6 மந்த்துக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவீங்களா? ஆமா சார், ரீஃபண்ட் பண்ணும் ஷார்ட் பீரியட் பேசிஸ்ல. ஓ, ஷார்ட் பீரியட் பேசிஸ்ல. ஓகே சரிங்க மேடம். ஓகே, பட் சொல்லுங்க. ஹலோ மேடம், இதில் ஒரு மேடம் சொல்லுங்க. வந்து 50 crores வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் டெரரிசம் கம்பல்சரி ஓகேங்களா? அதே இருங்க, என்னது 50 crores எடுத்தா டெரரிசம் கவர் கம்பல்சரி. டெரரிசம் கவர் வந்து கம்பல்சரி. அது 50க்கு மேல போட்டு டெரரிசம் கம்பல்சரி இல்ல. இப்போ ஒரு இடத்துல 2 கம்பெனி இருக்காங்க. ஒரு 50 lakhs எடுக்கிறாரு, இன்னொரு 52 எடுக்கிறாரு. டெரரிசம் இல்லாம அவர் கொடுக்குறோம். பிரீமியம் ரொம்ப டிஃப்ரெண்ட் வருதுன்னா என்ன நினைப்பாங்க மேடம்? கம்பெனி பக்கத்துல 2 கம்பெனி இருக்கும். அது 50 crores இருக்கும், 49 crores டெரரிசம் சேர்த்து கொடுக்குறோம், பிரீமியம் அதிகம் வரும். இன்னும் 52 crores எடுக்கிறாங்க, டெரரிசம் இல்லாம கொடுக்குறோம், பிரீமியம் கம்மி வரும். எவ்வளவு டிஃப்ரெண்ட் வருது போறாங்க. டெரரிசம் ரேட் பார்த்தீங்கன்னா 0.25 வருது, எங்கோ போகுது மேடம். அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப கம்பெனி இண்டஸ்ட்ரியலா இருந்ததுன்னா 0.23, ரெசிடென்ட்ஸ் இருந்தா 0.08, நான் ரெசிடென்ஷியல் 0.15. அது ஒண்ணு கம்பல்சரி சார். நிறைய பேர் குடுக்குறாங்க, கொடுக்கல, அது நமக்கு தெரியாது. பட் ஐஆர்டிஓட ரூல் படி நம்ம கொடுக்கணும், அதை நம்ம கொடுத்துடுறோம். வைலேஷன் அவங்க பண்ணாங்கன்னா வேணா அந்த பாலிசி காப்பி வாங்கிட்டு வந்து கொடுங்க, நம்ம வேணா ரெஃபர் பண்ணலாம் ஐஆர்டிஏக்கு, இந்த மாதிரி வைலேட் பண்ணி பாலிசி இஷ்யூ பண்றாங்கன்னு. அந்த ஸ்டெப் தான் நம்ம எடுக்கணும். ஹலோ சொல்லுங்க மேடம், இப்போ இந்த 2 தகவல் நீங்க கொடுத்தீங்க, இது வந்து அடிப்படையான விஷயம். இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது, சரிங்களா? இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய அதாவது அதாவது ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து இறந்துட்டாலோ ப்ராப்பர்ட்டி சேல் ஆனாலோ இந்த மாதிரி விஷயம் ஹலோ சொல்றேன். ஹலோ ஓகே, கேக்குது, சொல்லுங்க. கேக்குதுங்களா? அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணாலோ ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து டெத் ஆயிட்டாலோ இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி ரூல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்பதான் எங்களுக்கு தெரியுது, சரிங்களா? எனக்கு தெரியுது. அதனால இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் தெரியாத கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான், சரிங்களா? ஆக இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து டீப்பா போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஷார்ட் பீரியட் பாலிசி சார், இன்னொன்னு ஷார்ட் பீரியட் பாலிசி வந்து கொடுக்குமா, ஐ மீன் அலௌடு கிடையாது. சில ஸ்பெசிபிக் ரீசன், அந்த ஃபினான்ஷியல் இயர் அந்த மாதிரி வச்சு கேட்பாங்க. அந்த கேசஸ்க்கு மட்டும் நாங்க ஷார்ட் பீரியட் பாலிசி தரோம். அதே மாதிரி ஷார்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் 2 மாசம், இன்னும் 3 மாசம்னு கேட்டாங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ ஷார்ட் பீரியட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷார்ட் பீரியடோ அலௌடு கிடையாது. ஷார்ட் பீரியட் அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது ஆனுவல் பாலிசி தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த மிஷினரி மட்டும் இன்சூரன்ஸ் பண்றது, இந்த லைக் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேல்யூவே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்க ஒரு கம்பெனி அங்க ஒரு கம்பெனி பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. அது எதுவுமே அலௌடு கிடையாது.
ஜஸ்ட் அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இங்க பாதி அங்க பாதியெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செலெக்ஷன் ஆஃப் ரிஸ்க் வந்து நாட் அலவுட். ஓகே. ஓகேங்களா சார்? அப்புறம் வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க மேடம், ஒரே ஒரு இது மேடம். இந்த கிரகரக்ஷால வந்து ஹவுஸுக்கு கொடுக்குறோம் இல்லைங்க மேடம், இப்போ ஆக்சுவல் ரேட் வந்து 50 லேக்ஸ். அவர் சொன்ன மாதிரி பேங்க் லோன் ஒரு 20 லேக்ஸ்னா அவங்க 20 லேக்ஸ் மட்டும் இன்சூரன்ஸ் போதுங்கிறாங்க. அது பேங்க்காரங்க வந்து அவங்களுடைய சேஃபுக்காக மட்டும் அடிக்கிறாங்க. அவங்க அவங்களோட வேல்யூக்கு அவங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. பட் ஆனா ஓனரோட பொறுப்பு அது. ஃபுல் 50 வேல்யூ லேக்ஸ்க்கு இப்போ ஓனர் கேட்டாங்கன்னா கொடுக்கலாங்க மேடம்? கொடுக்கலாமே சார், தாராளமா கொடுக்கலாம். ஓகே. அப்ப அது லாங் டர்ம் வந்து பேங்க்ல கூட அது கொடுக்கலாம். 50 lakhsக்கு கொடுக்கலாம். அது லாங் டர்ம் 10 இயர்ஸ் லாங் டர்ம் பாலிசி நம்ம தாராளமா கொடுக்கலாம். அதுக்கு டிஸ்கவுண்ட் ஓல்டு மாதிரி 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கலாம் மேடம்? சார் ஓல்டு மாதிரியா? ஓல்டு என்ன சார்? முதல்ல வந்து ஹவுசிங்க்கெல்லாம் கொடுக்குற பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் 10 இயர்ஸ்க்கு மேலன்னா 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இப்போ எவ்வளோ மேடம்? மேக்ஸிமம் 10 years தான். மேக்ஸிமம் 10 இயர்ஸ் அதான். ஆமா, மேக்ஸிமம் 10 years தான் லாங் டர்ம் பாலிசி கொடுக்க முடியும். ஆமா, இப்போ அதான் பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ம் ம் அதுக்கு வந்து 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாங்களா மேடம், இல்லை கம்மிங்களா? இல்ல சார், அதாவது டெரரிசம் அந்த 10 வருஷம் பாலிசி 10 year பாலிசி எடுக்கிறாங்கல்ல, ஆமா சொல்லுங்க. டெரரிசம் ரேட் வந்து 0.08னா அதுல 50% 0.04 கொடுத்து நீங்க தரலாம். ஓ சரி சரி. பேசிக் ரேட்ல பேசிக் ரேட்ல அது அந்த லாங் டர்ம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். மினிமம் 3 years இருக்கணும். 3 yearsக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு லாங் டர்ம் டிஸ்கவுண்ட் அலௌட். அதுல ஏதாவது ஸ்லாப் இருக்குங்களா இல்ல? ஸ்லாப் இருக்கு சார். 5 years 6 years. அதான் நம்ம அந்த ப்ரீமியம் ரேட் சார்ட்னு எடுத்துட்டோம், அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் எடுத்துக்கிட்டே போகுமேன்றதுனால தான் யோசிச்சேன். சரி சரி சரி. அந்த ரேட்டிங் சார்ட் எல்லாமே நான் அனுப்பி வைக்கிறேன். எங்க ட்ரைனிங் டீமுக்கு யாராவது ஒருத்தருக்கு மெயில் போட்டுறேன், அதுல இருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். நீங்க இப்ப நம்ம கோபி ரவிச்சந்திரன் சார் போட்டீங்கன்னா அவர் யூபி போர்ட்டல்ல கூட போட்டுரும். எஸ் ஓகே. ஓகே தேங்க் யூ. ஹலோ சொல்லுங்க. செஷன் இன்னும் இருக்காங்களா, அந்த கண்டினியூ ஆகுதுன்னு? இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டவுட்ஸ் தான் எல்லாருக்கும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த சார்ட் மட்டும் கொஞ்சம் ஏதாவது டவுட்ஸ்னால நோ ப்ராப்ளம், வி கேன் கேளுங்க, எல்லாமே பண்ணலாம். சரி மேடம். இப்போ நம்பர் அண்ட் டார்கெட் பண்ணலாம் சார், ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இந்த 3 பாலிசிஸ்மே எவ்வளோ நிறைய இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. டார்கெட் பண்ணி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவும் ஜாஸ்தி வரும், ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். உங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்க. அண்ட் கிளைண்ட் பேஸும் உங்களுக்கு நல்லாவே கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது தானே. இன்னொரு கொஞ்சம் பெரிய ரிஸ்க் எல்லாம் இருக்கு, பெரிய லெவல் டிஸ்கவுண்ட்ஸ் வேணும். டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன், ரிஸ்க் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணணும். ரிஸ்க் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா இப்ப நீங்களே கூட உள்ள ஒரு ஃபேக்டரிக்குள்ள போறீங்க அப்படின்னா உள்ள என்டர் ஆகும் போதே பாதி நம்மளே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடலாம். நம்மளோட கண்ணு நம்ம காது இதுவே போதும் இன்ஸ்பெக்ஷனுக்கு. ஃபேக்டரியில என்டர் ஆறீங்க, உங்களோட அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி இருக்கு, கேட்ல எப்படி இருக்காங்க, உள்ள போகும்போதே தெரியும். அந்த சிசிடிவிலாம் அங்கங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நான் அந்த மிஷினரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நீட்டா இருக்கும். இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் மெயின்டெனன்ஸ் இஸ் ரியலி குட் ஹியர் அப்படிங்கிறது. இன்னொன்று அவங்கள்ட்ட பேசும்போதுவே வந்து ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக கேட்குற மாதிரி கேட்கலாம், இங்கே மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிங்க நீங்களே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இல்லை நாங்கள் அதை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஏஜென்சிஸ் கிட்ட கொடுத்து பண்ணுறோம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படி தான் கேதர் பண்ணணும். நம்ம டைரக்டா போய் நீங்க சிசி வச்சிருக்கீங்களா, செக்யூரிட்டி வச்சிருக்கீங்களா, மெயின்டெனன்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க இரிட்டேட் தான் ஆவாங்க. இன்ஸ்டன்ட் கேஷுவலா ஒரு அக்ராஸ் த டேபிள் பேசுற மாதிரி அந்த மாதிரி பேசி நம்ம வி கேன் கேதர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணலாம். ஸோ அது உள்ள போறச்சே பாருங்க, எந்த மாதிரி வேற ஏதாவது ஃபயர் அந்த எக்ஸ்டிங்விஷர்ஸ் வால்ல மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்லாம் அதெல்லாம் இருக்கா, அது எந்தெந்த இடத்துல வச்சிருக்காங்க, ஒயரிங்லாம் எப்படி போகுது, இது எல்லாமே நம்மளே உள்ள போய் அவங்கள்ட்ட நம்ம பிஸ்னஸ்க்காக பேச போகும்போதுவே இது எல்லாமே நம்ம ஈஸியா பார்த்துடலாம் கண்ணால. இதெல்லாம் பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும் நம்மளுக்கு. அண்ட் ஸ்டாக் வேல்யூலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா கேஷுவலாக கேட்கலாம், இந்த ஸ்டாக் வேல்யூ எப்படி சார் அப்டேட்டடாக இருக்கிறதா இல்லை உங்கள் அக்கௌண்ட்ஸ் இது அப்படின்னு ஜஸ்ட் கேஷுவலாக கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க, ஆமாங்க எங்களுதெல்லாம் எவ்ரிடே ரெக்கார்ட் மெயின்டைன் ஆகும், ஆடிட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. சொல்லும் போது நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம்.
ரொம்ப ஹையர் லெவல் டிஸ்கவுண்ட்லாம் வேணும்னா, ஏன்னா இங்க ஃபோட்டோகிராஃப் இன்சிஸ்ட் பண்றாங்க. ஆர்ஓவா இருந்தாலும் சரி, ஹெட் ஆஃபீஸா இருந்தாலும் சரி. ஸோ நீங்களே கூட சார் நான் இதை ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பிக்கிறேன், டிஸ்கவுண்ட்லாம் நான் எனக்கு கேட்க வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கலாம். அண்ட் இன்னொரு நல்ல டிப் என்னன்னா, நீங்க ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ண போறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வெப்சைட்ல போய் அந்த கிளைண்டோட ப்ரொஃபைல் சும்மா ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. அவங்க அந்த வெப்சைட் அந்த கம்பெனி வெப்சைட்லயே நிறைய போட்டிருப்பாங்க. ரீசெண்டா ஏதாவது லான்ச் பண்ணியிருப்பாங்க. மிஷினரிஸ் ஏதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏதாவது இம்போர்ட் பண்ணி நாங்க இதை பண்றோம், அதை இனாகிரேட் பண்றாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களோட இதுல கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை அப்படி பேசலாம். சார் நான் இப்போ கூட ரீசெண்டா உங்க ஆர்டிக்கிள் பார்த்தேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, அப்படி நல்ல விஷயம் அப்படி நீங்க பேசி அவங்களோட ப்ராசஸை நீங்க பேசும்போது என்ன ஆகும்னா, அந்த கிளைண்ட் அவங்க மைண்ட்லயே அது ஒரு தனி இது. இப்போ என்கிட்டயே திடீர்னு யாராவது வந்து உங்க நேஷனல் இன்சூரன்ஸ்ல இந்த மாதிரி பண்ணாங்களாமே, உங்க சிஎம்டி இதை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் அது ஒரு ஃபீல் இருக்கும். த சேம் கைண்ட் ஆஃப் திங் அவங்களுக்கும் அவங்களோட இன்னர் மைண்ட்ல அது இருக்கும். பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த உங்க ஏஜென்ட்டா இருக்கட்டும், அந்த கிளைண்ட்டுக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம்ல, அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ தென் யூ வில் பிகம் மோர் ஃப்ரெண்ட்லி அண்ட் யூ கேன் கெயின் மோர் பிஸ்னஸ். அண்ட் அவங்களோட வெப்சைட்லேயே வந்து புதுசாக ஏதாவது லான்ச் பண்ணதுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு கேட்கலாம், சார் அவங்க அதை யார் டீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரெஃபர் பண்ணுங்க, நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு. தட்ஸ் ஹவ் வி ஹாவ் டு டெவலப். அப்படியே ஸ்லோவா டெவலப் பண்ணி அண்ட் நம்மளும் சர்வீஸை வந்து ரொம்ப ஹானஸ்டா கிளியரா பண்ணோம்னா அந்த கிளையண்டே நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்க. சரி. நிறைய காம்படிஷன் இருக்கலாம், நிறைய பேர் மாத்தி மாத்தி நிறைய கொடுத்து நிறைய செய்யலாம். பட் ஸ்டில் நம்மளோட ஹானஸ்டியும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து இட் வில் ஆல்வேஸ் ஸ்பீக் அட்லீஸ்ட் சம்வேர். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஹாஸ் வி ஹாவ் டு டெவலப் இட். அது பண்ண தானா வரும். அது இது நான் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்லாம் இதில் இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதில்லை. பட் சில பிகினர்ஸ்க்கெல்லாமும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். யூ கேன் ஈஸிலி அப்ரோச் மெனி கிளைண்ட் அண்ட் யூ கேன் கெட் மோர் அண்ட் மோர் பிஸ்னஸ். இதில் ரொம்ப பெருசாக கிளைமும் வராது. ஸோ நல்லா தாராளமாக பண்ணலாம். செல் நம்பர் சொல்லுங்க மேடம். என்னங்க? உங்கள் நம்பர் கொஞ்சம் கொடுத்து கான்டாக்ட் பண்ணு. 89398 ஓகே 40259. ஓகே, தேங்க்யூ மேம். Okay, sir. I think to conclude with, we all should grow together to have a profitable growth. இதுதான் நான் சொல்லுவேன். We all should grow together. மேடம் மொபைல் நம்பர் இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம், நோட் பண்ணிக்கிறேன். நான் இங்க சாட்ல போட்டுமா சார்? போட்டுருக்கு மேடம். வேலை ஃபோன் எடுக்கல அப்படின்னா கூட டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. நடுவில் ஏதாவது ஃப்ரீயா இருக்கும் போது நான் ரிப்ளை கொடுத்துப்பேன். Okay. Thank you, ma'am. Thank you so much. Okay, madam. Thank you. Thank you, madam. Thank you, madam. உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்ஸ் அவங்க கூடயும் சர்க்குலேட் பண்ணுங்க. வீக்லி கிளாஸஸ் நடக்குது. யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு அதையும் சர்க்குலேட் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ்னாலும் உங்களோட பிரான்ச் மேனேஜர்ஸ் கிட்ட சொல்லி தெரியப்படுத்துங்க, எந்த மாதிரி கிளாஸ் நடத்தணும், எந்த டாபிக்ஸ்ல கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு. அதை எடுத்துக்கிட்டு வீக்லி ஒவ்வொரு கிளாஸஸ் நடத்தப்படும். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். சார் அடுத்து மெடிக்ளைம் சம்பந்தமா எடுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மெடிக்ளைம் சரி சார். நோட்டட். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Okay, sir. Thank you. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.